நாடக ரசிக பெருமக்களுக்கு சென்னை குருகுலம் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியின் அன்பான வணக்கங்கள், நல்வரவு. நாடக ரத்தினங்கள் என்ற வரிசையில் முத்ரா நடத்தும் சிறப்பான இந்த நாடக விழாவில் குருகுலத்தின் அந்த நாள் ஞாபகம் நாடகத்திற்கு வாய்ப்பளித்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கு எங்கள் உளமார்ந்த நன்றிகள், வாழ்த்துகள். குருகுலம் பூர்ணம் நியூ தியேட்டரில் பயிற்சி பெற்று நடித்து கொண்டிருக்கும் நண்பர்களின் சங்கமம் தான் குருகுலம். மேடை நாடகத்தின் தாக்கத்தையும் வீச்சினையும் உணர்ந்து வியந்து இதில் ஈடுபட்டிருக்கும் இவர்களின் புதிய முயற்சியே அந்த நாள் ஞாபகம். காலை வேலையில என்ன சார் தூக்கிட்டீங்களா? நீங்க தானே காலையில் சீக்கிரம் வந்துடும் சொன்னீங்க. ஆமா ஆமா, இப்ப மணி என்ன? 8 மணி ஆயிடுச்சு சார். ஏண்டா சீக்கிரம் வர சொன்னா 8 மணிக்கு வர? நீங்க செல்போன்ல அலாரம் வச்சு எழுந்திருச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஏன் சார் லேட் ஆயிடுச்சா? லேட்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, இன்னைக்கு நீ வேற எங்கேயும் போகாத, இங்கே எனக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுது. ஏன் சார் ஏதாவது வேலை இருக்கா? துணியெல்லாம் கூட நேற்று துவைச்சி காய போட்டு இஸ்திரி போட்டு கொடுத்துட்டேனே. அதெல்லாம் இல்லடா, என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸு இங்கே வந்து என்னோட தங்க போகிறாங்க 2 நாள். அதுக்காக உன் உதவி தேவைப்படும். இல்லையா சார்? ஃப்ரெண்ட்ஸா சார்? அவங்கள நான் பார்த்துருக்கேனா? நீ பார்த்துருக்க முடியாது. அவங்கெல்லாம் காலேஜ்லேயும் படிக்கல, என்னோட வேலையும் பண்ணல. இதே மேன்ஷன்ல என்னோட தங்கி இருந்தவங்க. கூட படிச்சவனும் இல்லை, வேலை செய்யறவனும் இல்லை. சரி சார், அப்போ அவங்கள நான் பார்த்தது இல்லை இல்லையா? ஏய், அவங்கெல்லாம் இங்கே இருக்கும்போது நீ பிறக்கவே இல்லைடா. ரொம்ப பழசு. ஆமா, ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பழசு, ஆனா ரொம்ப கெட்டிடா. சரி சார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நாளைக்கு சரக்கு அடிச்சு ஜாலியா இருக்க போறீங்க. சரக்கு வாங்கிட்டு வரணுமா சார்? ஏய், நீ ஒருத்தண்டா. சிச்சே, அந்த மாதிரிலாம் இல்லடா. நாங்க எல்லாம் 4 பேரும் 30 வருஷத்துக்கு முன்னால இதே மென்ஷன்ல ஒரு சமயம் ஒரே ரூம்ல, சில சமயம் வேற வேற ரூம்ல இருந்தோம்டா. அந்த பழைய ஞாபகம்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டு ஒன்னா சேர்த்து இருந்து பேசி சிரிச்சு சந்தோஷமா அனுபவிக்க போறோம். இதெல்லாம் உனக்கு தெரியாதுடா. பாரு, நான் கூப்பிடும் போது வரணும், அது மட்டும் உன் வேலை, அதை ஞாபகம். சரி சார், எனக்கு என்ன வேலை இருக்கு? நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆமா, இந்த வாரம் நீ ஊருக்கு போல? வார வாரம் போனா கட்டுப்படி ஆகாது சார். மாசம் ஒரு தடவை தான் சம்பளம் வாங்கினா அந்த வாரம் போயிட்டு வருவேன். போன வாரம் போயிட்டு வந்துட்டேனே. ஏண்டா, உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா? பொண்டாட்டி எங்க சார், கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிடுச்சு. புது பொண்டாட்டின்றீங்க? இந்த பாரு, குழந்தை பிறக்கிற வரைக்கும் பொண்டாட்டி புது பொண்டாட்டி தான். இல்லையா? நீங்க வேற, ஊருக்கு போனா பொண்டாட்டி பேசவே மாட்டேங்கிறா, ஓடி ஒளிஞ்சுக்கிறா சார். டேய், வீட்டுல பேசலன்னு வச்சுக்கோ, நீ அவளை ஊட்டி கொடைக்கானல் அப்படி எங்கேயாவது அழைச்சிட்டு போகணும். விட மாட்டாங்க சார். எப்படி விடுவாங்க? ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைய அழைச்சிட்டு வந்து மணவரையில உட்கார வச்சு கல்யாணத்தை பண்ணிட்டா, டேய் உண்மையிலே பார்க்க போனா அது குழந்தைடா. போலீஸுக்கு தெரிஞ்சது உன்னை குடும்பத்தோட உள்ள தள்ளிடுவாங்க. அதே எப்படி சார்? ஒண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, அங்க 2 பேரும் மேஜர் தானே. ஓ அப்படியா? அப்ப நீ தாராளமா ஊட்டிக்கு அழைச்சிட்டு போலாம். எங்க சார், இங்க இருக்க சென்னைக்கு கூட கூட்டிட்டு வந்து காட்ட முடியல, ஊட்டி எல்லாம் எப்படி சார்? ஏய் செல்வா, நான் சொல்றேன், தப்பா நினைக்காத. உனக்கே ஏதோ ஒரு அங்கே வேலை பார்த்து கொஞ்சமா சம்பாதிச்சுட்டு இருக்கேன். இந்த நிலைமையில உனக்கு இந்த கல்யாணம் தேவையா? சார், கல்யாணம் பண்ற வயசு வந்துச்சு, கல்யாணம் பண்ணிட்டேன். இளமையா இருக்கும்போது தான் கல்யாணம் பண்ண முடியும். ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா உங்களை மாதிரி கல்யாணமே ஆகாம போயிடுச்சுன்னா? ஏய் சாரி சார், ஒரு உணர்ச்சி வேகத்துல சொல்லிட்டேன். உணர்ச்சி வேகத்துல சொல்லுடா, விட்டா நீ என்ன காலி பண்ணிடுவ. பாரு, முதல்ல போய் காஃபி கொண்டு வா. சரி சரி, வேண்டாம், நீங்க முதல்ல உட்காரு. எந்த நேரத்துல அவங்க வந்துருவாங்க, ஆல்ரெடி லேட்டு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி உட்காரு. பாலு பாலு, டேய் வாடா. வாங்க சார், நான் உட்காரு, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். பாலு சார், சொல்லுங்க. வாமா. என்னடா லேட் ஆயிட்டேனா? மத்தவங்க வந்துட்டாங்க. இல்ல சார், நீங்க தான் ஃபர்ஸ்ட்.
யாரா இது புதுசா இருக்கு ரூம்மேட்டா? இல்லடா, ரூம் சர்வெண்ட். நீ இருந்த போது கணேசன் இருந்தல்ல, அந்த மாதிரி. ஓ, அப்ப நமக்கு ரொம்ப வேண்டிய ஆள் தான். சரி டேய், நீ போயிட்டு மற்ற 2 பேர் வராங்களா பார்த்துக்கலாம். சரி. சொல்லுறேங்க, எப்படி இருக்க? விஆர்எஸ்க்கு அப்புறம் லைஃப் போர் அடிக்கல? போரா பொழுதுபோக்க இப்ப பொழுது இல்லடா. 24 மணி நேரம் எனக்கே சொந்தம். இஷ்டப்படி செலவழிக்கிறேன் பொழுது. மியூசிக் கேட்கறேன், புக்ஸ் படிக்கிறேன், உறவுக்காரங்களை போய் மீட் பண்றேன். டிசம்பர் சீசனை முழுசா அனுபவிக்கிறேன்டா. இதுக்கெல்லாம் மேல கொண்டாட்டி கூட நிறைய பேசுறேன், நிறைய நேரம் செலவழிக்கிறேன். என்ன மாச சம்பளம் இல்ல, ஆனா மனசு நிம்மதி இருக்கு. அப்ப நானும் வெளியில வந்துட வேண்டியதுதான். அது எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. வேலையை விட்டுட்டு வெட்டியா வீட்டுல உட்காந்தா போர் தான் அடிக்கும். அந்த வலி இன்னும் கஷ்டமா இருக்கும். பாத்துக்கோ. நீ சொல்றது கரெக்டு தானே. இப்ப நான் வெளியில வந்து என்ன பண்ண போறேன்? ஆமா, சரி, வீட்டுல எப்படி இருக்காங்க? எல்லாம் சரிமா? உடம்புலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா, ஆனா நல்லா இல்ல. ஏன்டா, உடம்புக்கு ஏதாவது? உடம்புக்கு ஒண்ணும் பெருசா இல்லடா, மனசுக்கு தான். அவளுக்கு எப்ப பாரு கவலை, என்னை பத்தி கவலை. எனக்கு பிபி சுகர்லாம் இருக்கு, மருந்தெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கேன், கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இருந்தாலும் அவளுக்கு என்னை பத்தி கவலை. என்ன தனியா விடுறதுக்கு பயம். ஒரு நிமிஷம். சொல்லுமா. வந்துட்டேன். சைதாப்பேட்டை வந்து இன்னொரு பஸ்ல வந்துட்டேன். சரி. நீ பத்திரமா இரு. என்னது மருந்தா? அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீ கவலைப்படாத. என்னது தீர்த்தமா? அதெல்லாம் இப்ப கிடையாது. சரி சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போன வை. எனக்கு இந்த கவலை தானே இப்ப பெரிய கவலையா இருக்கு. விடுறா, அது அவங்க அக்கறையை காட்டுது. அவன் இந்த மாதிரி கவலைப்படுறதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கான். சார், உங்க ஃப்ரெண்டு வந்துட்டாரு, பார்த்து கூட்டிட்டு வந்துட்டேன். வாங்க வாங்க சுந்தரம் சார், வாங்க. சுந்தர், எப்படியா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா நம்ம மீட் பண்ணது இந்த ராஜ்குமார் வீட்டு கல்யாணத்துல தான் நினைக்கிறேன். ஐ மீன் கரெக்ட்? ஆமா ஆமா, அங்கதான் மீட் பண்ணோம். நானும் பாலு பிரபாகர்லாம் அடிக்கடி கான்டாக்ட்ல இருக்கோம். ஆனா எங்க 3 பேருக்கும் கூட அதிகமா கான்டாக்ட்ஸ் இல்ல. ஆமாட்டா, நான் கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். எனக்கு ஆபீஸ் டென்ஷன், வீட்டு ப்ரெஷர், இது என்ன பண்றதுன்னு புரியல. கல்யாணம் ஆன அப்புறம் அலுஃபா ஆயிட்டேன்னு கூட ஃபீல் பண்ணுவேன். ஆமா, இந்த மீட்டிங்கை யாரு ஏற்பாடு பண்ணது? அது பிரபாதான். நான் போன தடவை வந்த போது ஹோட்டலில் போய் மீட் பண்ணேன். அப்போதான் அவன் சொன்னான், ஏன்டா இப்போ நாம இப்படி தனித்தனியாக மீட் பண்ணிட்டு இருக்கோமே, ஏன் ஒரு தடவை நம்ம 4 பேரும் முன்னாடி இருந்தவன் அந்த மாதிரி, நான், ரங்கா, நீ, சுந்தர் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் 2 நாள் இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். பாலு எனக்கு ஃபோன் பண்ணான், நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். Thank God we could meet again. அதான்டா, எனக்கு கடைசி வரைக்கும் லீவு கிடைக்குமான்னு சந்தேகமாவே இருந்து எப்படியோ போய் சொல்லி லீவ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் சார், சனிக்கிழமை தானே? இந்த சனி ஞாயிறு எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு, ஐடி ப்ரொஃபஷனுக்கு தான். எங்களை மாதிரி பேங்க் ஆஃபீஸருக்கு 24/7 365 days ஆயிடுது. இன்னும் 7 வருஷம் சர்வீஸ் இருக்கு. எப்படா 60 வயசு ஆகும்னுட்டு பார்த்துட்டு இருப்பான்ட்டு. ஏன் சார், நீங்களும் இவனை மாதிரி விஆர்எஸ் கொடுத்துட வேண்டியது தானே? கொடுத்துடல. கொடுத்துட்டு என்ன பண்றது? வீட்டில் உட்காந்துருக்கிறோம். வீட்டில் உட்காந்துருக்கிறத விட ஆஃபீஸ்லேயே இருக்கோம். தட் வில் பி பெட்டர் அண்ட் மோர் பீஸ்ஃபுல். சார், அப்போ நான் போகட்டுமா சார்? ஓ, நீ இங்கே தான் இருக்கியா? சரி சரி, கிளம்பு. ஏடா, காஃபி சாப்பிடலாமா? பிரபா உங்களுக்குமே இல்லை, எனக்கு வேணும். சரி, அப்போ நீ 3 காஃபி மட்டும் கொண்டு வர. சரி, உள்ள சக்கரை கம்மியா கொண்டா. சரி. அப்புறம் சுந்தர், வீட்டுல ஒய்ஃபு பசங்களாம் எப்படி இருக்காங்க? பசங்க என்ன பண்றாங்க? பெரியவ பொண்ணு டெல்லி பக்கத்துல குர்காவில் MBA படிச்சுட்டு இருக்கா. சின்னவன் ஆனந்த் இன்ஸ்டியூட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கான். அப்புறம் இன்னைக்கு என்னடா ப்ரோக்ராம்? ஒரு ப்ரோக்ராம் இல்லடா, எல்லாரும் உட்காந்து பேசிட்டே இருக்க வேண்டியது. ஈவினிங் பீச்சுக்கு போகலாம், அவ்வளோதான். அவாடா, 2 நாள் வீட்டு கவலை இல்லாம, ஆபீஸ் கவலை இல்லாம நிம்மதியா பேசிட்டே இருக்கலாம்டா. ஆமாடா, ஓச்ச ஒழுங்கில்லாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் பாருக்கு. He wants to rewind and relax. ஆமாண்டா, நீ ரிட்டையர் ஆயிட்ட, உனக்கு வேலை கிடையாது. அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவனுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. 2 பேரும் வேலை இல்லாம இருக்க. நீங்க எப்ப பார்த்தாலும் ரிலாக்ஸ் தான். சார், கவலைப்படாதீங்க. இந்த 2 நாளும் நீங்க கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஏதோ மூணார், ஊட்டி ரிசார்ட்ல இருக்கிற மாதிரி இருந்து என்ஜாய் பண்ணுங்க சார். சரி, அவனை எதுக்கு சாரு சார் கூப்பிடுறேன்? ஏடா, நான் எப்போதுமே அவரை வாங்க போங்க சார்னு தானே கூப்பிடுவேன். அவர் மேலே எனக்கு ஒரு பயம், மரியாதை.
பரவாயில்ல பாரு, அத இந்த முதல்ல மரியாதை எல்லாம் வேண்டாம். அத முதல்ல மாத்து. இங்க சார் மோர்லாம் கிடையாது, டைம் மட்டும்தான். ஆமா பாரு, இந்த மரியாதை எல்லாம் வேண்டாம். என்ன ஒரு அந்நியனா மூடாவது மனுஷனா நினைக்க தோன்றது. சரி, 4வது மனுஷன் எங்கடா லேட் ஆச்சு? ஏய் வரேன்னு தாண்டா சொன்னான், 8 மணிக்கே வரேன்னு சொன்னான், நேற்றுக்கே வந்துட்டான். ஒருவேளை தூங்கி இருப்பான். ஆமா, அவன் சரியான சோம்பேறிடா. எப்பவுமே லேட்டு தான். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவான் இந்த பிரபாகர். ஹலோ, நைட் ஒரு பார்ட்டி இருந்தது, தூங்குறதுக்கே 2 மணி ஆயிடுச்சு, அதான் லேட்டு. ஆமா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருமா. போன மாசம் சனிக்கிழமை வந்த போது வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன்ல, ஆமா. கோதை உனக்காக அக்கார வடிச்சிரும் புளியோதரையும் பண்ணி வச்சிருந்தா. நீ வரல, எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன். டேய், உனக்கு சுகர் ஆச்சு, நீ அக்காரி வடிச்சல் சாப்பிடக்கூடாதுடா. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுன்னு கேள்டா, கொடுத்த வாக்க மறந்துடு. வெரி சாரிடா. அதான் நான் பாபு கிட்ட சொல்லி இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்புறம் என்ன சார் நீங்க வரல, பாலு சார் சொல்லவே இல்லையே. பாப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம, ஏன் சொல்லவே இல்லை? அவன் எனக்கே சொல்லலை. ஒரு வாரம் ஊருக்கு போறேன்னு போனான், திரும்பி வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றான். ஆமா சார், முறை பொண்ணுதான் திடீர்னு. சரி, என்ன பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கியா? அவனுக்கு போயிலையே. விடாண்டா, ஏதோ கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமா இருக்கான். அதுக்காக பாலு மாதிரி லைஃப் லாங் பேச்சுலரா இருக்கணும் அவசியமா என்ன? அனாவசியமா என்ன பம்புக்கு இருக்கிறீங்க? சரி சரி சொல்லுவோம். நீ கிளம்பு. சாருக்கு ஒரு கப்பு காப்பி பண்ண. சரி, காப்பிலாம் என்னடா எனக்கு? நான் டெல்லிக்கு போய் காப்பியை விட்டேன்டா. ஏன்டா காப்பி காப்பின்னு அலைவே எப்ப பாரு? அங்க கழனி தண்ணி மாதிரி காப்பி போடுறாங்கடா. அதனால இப்ப நான் டீக்கு மாறிட்டேன். அப்புறம் செல்வம், அப்புறமா என்ன வந்து பாரு. சரி, கொஞ்சம் பேசுறேன் பாரு. அடுத்தவன் பொண்டாட்டியை பத்தி பேசுறதுன்னா அவனுக்கு சந்தோஷம் தாண்டா. ஏன்டா நீங்க மாறவே மாட்டீங்களா? அது இல்லடா, இப்பதானே கல்யாணம் பண்ணிருக்கேன், ஏதாவது பண பிரச்சனை இருக்கும், அதுக்காக ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நீங்க வேற. ஆமா, ஒரு முக்கியமான விஷயம், உங்களெல்லாம் உங்க ஒய்ஃப் எப்படி விட்டாங்க? லேசில விட மாட்டாங்களே, எப்படி வந்தீங்க? இங்க ஆச்சரியமா இருக்க. முக்கியமான விஷயத்த கேட்க விட்ட. அதெல்லாம் ஒரு பெரிய கடைடா, அது எதுக்கு இப்ப மத்த பேசலாம். கதை கேட்க தயாரா இருக்கும். முதல்ல சொல்லுங்க, வந்து நம்ம எல்லாத்தையும் பேசுறதுக்கு தானடா. அது வந்து எப்படின்னா, நான் கிளம்பிட்டு இருந்தேன்னா, எங்க கிளம்பிட்டேன்? போகும்போதே எங்க போறேன்னு கேட்டுருக்கியா? நான் தான் சொன்னேன் போதேன். எங்க சொன்னேன்? என்ன சொன்னேன்? எப்ப சொன்னேன்? போன திங்கட்கிழமை சொன்னேன். அப்ப கூட நீ வாழைப்பூ திருத்திந்திய. வர சனி ஞாயிறு 2 நாளும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்ளிகேன் போய் 2 நாள் இருந்துட்டு வர போறேன்னு சொன்னேன். நானும் ஆமா, சனிக்கிழமை மட்டும்தானே சொன்னேன். இல்லையே, ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து தானே சொன்னேன். இப்ப எதுக்கு 2 நாள் மீட்டிங்? ஒரே நாள்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சிட முடியாதா? 30 வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப் 30 நாள் கூட பேசிட்டே இருக்கலாம். நானும் வரேனே. சரியா போச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது உன்னையும் கூடவே வச்சுக்கிட்டா, அதுக்கு போகவே வேண்டாம், போன்லயே பேசிக்கலாம். நல்லதா போச்சு. பேசாம அவள் எல்லாம் இங்கே வர சொல்லிடுங்க, நான் தள்ளி பண்ணி போடுறேன். அவ இங்கேயே சந்தோஷமா இருந்து சாப்பிட்டுட்டு 2 நாள் இருந்துட்டு போட்டோம். நான் வேண்டாம், நான் அங்க போறேன். இதோ பாரு போத, நாங்க 4 பேரும் 5 வருஷம் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கோம். அந்த நாள்களை ஞாபகப்படுத்திட்டு சேர்ந்து பேசி சேர்ந்து சாப்பிட்டு அந்த பழைய நாட்டுல சந்தோஷமா வாழ்ந்து பார்க்க போறோம். A type of reunion. இப்ப நீங்க சந்தோஷமா இல்லையா? ஐயோ, அது வேற இது வேறமா. இப்ப போட்டோ ஆல்பத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கு இல்லையா? நாம எங்கெல்லாம் போயிருந்தோமோ, யாரோடலாம் இருந்தோமோ, அதை பார்த்து சந்தோஷப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆல்பத்துல இருக்கிறது உறைஞ்சு போன ஞாபகம், அதுக்கு கொஞ்சம் உயிர் கொடுத்து பார்க்க ஆசைப்படுறோம். 2 நாள் சேர்ந்து இருந்தா பழைய வாழ்க்கை திரும்பி வந்துருமா? அது வராதுதான், ஆனா அதே மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு கண்ணு முன்னாடி நடக்கிற சில விஷயங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நடந்த மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? அதே மாதிரிதான் வாழ்க்கைய சில மணி நேரத்துக்கு திரும்ப கொண்டு வரலாம். உடம்புக்கு தான் வயசாயிருக்கு, மனசுக்கு இல்ல. மனசு அப்படியே தான். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லாட்ஜ்ல இருந்த மாதிரின்னா இதெல்லாம் கூட செய்வேளா? எதை சொல்ற? அதுவா, அந்த தூக்கி எல்லாம் சாப்பிடக்கூடாமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணி அதெல்லாம் விட்டு தொலைச்சாச்சு இல்ல, அப்புறம் என்ன? சரி, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்? மெஸ் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீ 2 நாள் உங்க காத்துக்கு போன போது சாப்பிட்டு உள்ளோடு இல்லையா? அந்த மாதிரிதான் பாத்துக்க. உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்து வராது. எல்லாம் வரும், 2 நாள் தான். நீ பத்திரமா இரு. நாளை ராத்திரி வந்துடுவேன், ஒரே ராத்திரி. இல்லன்னா வைதேகி ஆத்துல போய் ஆத்தில் இருப்பாமா. லேட்டா இருக்கு, நான் வரட்டுமா? சரி இருங்கோ, மருந்து டப்பா எடுத்துன்னு வந்து தரேன். வேண்டாம், நான் எடுத்து வச்சுட்டேன்.
எதுல போறேன்? பேசாம ஆட்டோலயே போயிடுங்க. இப்பதான் மீட்டர் போட்டு தான் ஓட்டணும்னு சொல்லியிருக்காளே. அத போலீஸ்காரன் தான் சொல்லியிருக்கா, ஆட்டோக்காரங்க சொல்லலையே. ஆட்டோல போனா ஆசியை தான் ஏற்றி வைக்கணும். நான் பஸ்லயே போறேன், இன்னும் 2 பஸ் மாறணும், அவ்வளவுதானே. அப்படியாவது கஷ்டப்பட்டு போனோமா? வேண்டாமே. நான் போயிட்டு வரட்டுமா? எதுக்கு அழற? நான் என்ன போருக்கா போறேன். சரி, போய் அடிக்கடி போன் பண்ணுங்க. அடிக்கடி போன் பண்ணானாக்கா உங்களுக்கு போன் பண்ண சொல்றாங்க. வேண்டாம், நான் வந்த உடனே போன் பண்றேன்னு சொல்லு. ஒரு நிமிஷம் இருங்க, அட்ரஸ் சொல்லிட்டு போங்க. ஏதாவது ஒரு அண்டவசத்துக்கு தேவைப்படுமோ? அட்ரஸ் PMR மென்ஷன் 234 பெல்ஸ் ரோட், ட்ரிப்ளிகன். அருமையான பிரிவு பிரச்சாரம். ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ஆமா, ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் அது கிடைக்காது. ரொம்ப ஏக்கமா சொல்ற. ஒரு கதை எப்படி? என் கதையும் இதேதான். என்ன டைலாக் எல்லாம் இதுதான். மாடுலேஷன் தான் கொஞ்சம் வித்தியாசப்படும். எப்படியா இருந்தாலும் இப்ப சொல்லுடா. சொல்லுடா, நான் என் கதையை சொல்லு. எப்படி எங்க கிளம்பிட்டேன்? என்னமா, நான் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? எப்ப சொன்னேன்? நாய் குலைக்கிறது என்ன சொன்னேன்? இல்ல, பின்னால நாய் குலைக்கிறது, அதுக்கு ஒண்ணு போடலையான்னு கேட்டேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க சொல்லுங்க. எப்ப சொன்னேன்? என்ன சொன்னேன்? போன ஞாயிற்றுக்கிழமையே சொன்னேன். நீ கூட டீ குடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருந்த. நான் இந்த மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என் ஃப்ரெண்ட்ஸோட இதுக்கு போகிறேன், திருவள்ளிக்கணி போய் இருந்துட்டு வர போறேன்னு சொன்னேன். அப்போ இன்னைக்கு ஆபீஸ் லீவா? போன வாரம் என் சித்தி பொண்ணு கல்யாணத்துக்காக லீவ் போடுனா இப்ப லீவ் எல்லாம் போட முடியாது, தலைக்கு மேல வேலை இருக்கு அப்படின்னு இப்ப இது ரொம்ப அவசியமாக்கும். அது சரி, இது என்ன இது ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங்? கூடி பேசணும்னா ஒரு நாள் போறாதா? போறோம், வராது. இது 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றேன். ஒருத்தர் ஒரு தடவை கூட நான் மாத்தி பக்கம் வந்தது கிடையாது. அல்ல, நான் பார்த்து வரதுக்கு பயப்படுறேன். என்னது? இல்ல, அதில் நாய் இருக்கு இல்லையா, அதனால வரதுக்கு பயப்படுறேன். அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன், நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம். எல்லாரும் இங்க வர சொல்லுங்க. ஐயோ, அதெல்லாம் இனிமே முடியாது. நான் தான் அங்க போகணும். இது என்ன இது சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கேன்? இல்ல கோமதி, நாங்கெல்லாம் 4-5 வருஷத்துக்கு ஒரே இடத்துல சேர்ந்து ஒரே இடத்துல இருந்தோவா. அந்த பழைய ஞாபகங்களை நினைச்சுட்டு சேர்ந்து பேசி சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க போறோம். அப்போ இப்போ நீங்க சந்தோஷமா இல்லையா? இல்ல இல்ல, அது வேற இது வேற. இது பழைய ஞாபகம் நினைக்கிறதுனாக்க ஏதோ பழைய டைரி படிக்கிற மாதிரி, போட்டோ ஆல்பம் பாக்குற மாதிரி, அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. 2 நாள் கூடி பேசுறதுனால பழைய வாழ்க்கை திரும்பி வந்துருமா? அது வராது. ஆனா முன்னாடியே ஏற்கனவே நடந்தது ஏதோ நமக்கு இப்ப மனசுல தோணும் இல்லையா, நடந்திருக்கு மாதிரி, அது கூட என்னமோ சொல்லுவாங்க, தேஜாவும். அந்த மாதிரி ஒரு 2 நாள் திரும்ப வாழ்த்துக்கு வந்துருக்கேன். இப்போ வயசாயிடுது, அது ஞாபகம் இருக்கா? வயசெல்லாம் உடம்புக்கு தான் இருக்கு, மனசுக்கு இல்ல. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? மெஸ் எல்லாம் இருக்கு, மருந்தெல்லாம் இருக்கா? எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு காத்தால நான் வாக்கிங் கூட போவேன் பீச்ல. நீ கவலைப்படாத. நான் கவலைப்பட்டு என்ன ஆகும்? லெட்ஸ் பீ பிராக்டிகல். இது உங்க உடம்பு, நீங்க தான் பாத்துக்கணும். தேங்க்யூ. எதுக்கு? இல்ல, என் மேல உனக்கு இருக்கிற அக்கறைக்கு. ஏதோ போயிட்டு 2 நாள் ஒழுங்கா இருந்துட்டு வாங்க. சொமத்தா இருந்துட்டு வந்துருவேன், தெரியுமா? அம்மா எப்படி போறீங்க? நானே காரை வந்து டிராப் பண்ணட்டுமா? வேண்டாம், உனக்கு எனக்கு சிரமம். நான் ஆட்டோலயே போயிட்டேன். அதெல்லாம் யார் சொன்னதையும் நீங்க கேட்கறது. ஏதோ பண்ணுங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, அவசரம்னா தேவைப்படும். 234 பெல்ஸ் ரோட், திருவள்ளிக்கணி. என்ன வித்தியாசமான பிரிவு! கண்ணுல இருந்து குடமா தண்ணி வருதுறாங்க. கொண்டாட்டி உள்ளவனுக்கெல்லாம் இப்படி தாண்டா பிரிவு ஓஜான் நடக்கும். அதுக்காக சிரிக்க வேண்டாம். என் கதை அதே தான் சார். கதை ரொம்ப நல்லா இருந்தது சார். ஏய், நீ என்ன கதையை கட்டிட்டு இருக்கிறியா? கொண்டாந்து கொடுத்துட்டல, போய் உன் வேலையை பாரு, நாங்க எங்க வேலையை பாக்குறோம். என்ன பண்ண போறோம்? ஏய், சாப்பிடலாம்டா. ஏய், என்னடா சாப்பிடலாங்கிற? இப்பதானடா காபி குடிச்ச. எனக்கு காபி சாப்பிட்ட உடனே பசிக்கும். சரி, அப்ப கிளம்பலாம். பிரபா, சுந்தர் சார், கிளம்புங்க போலாம். விஜய் சமைக்க முடியாதா? கிச்சன்லாம் இருக்கே. இருக்கு, பாத்திரம் கூட இருக்கு. ஆனா எதுக்காக சமைச்சுக்கிட்டு? பழைய பேச்சுலர் லைஃபுக்கு போனோம்னா சமையல்லாம் கூடாது. ஆமாண்டா, சமைச்சிருந்தா டைம் வேஸ்ட் ஆகும், பேச முடியாது. கரெக்ட், வெளியிலேயே போய் சாப்பிடும். கரெக்ட். பேசுறதுக்கு தான் நம்ம ஒண்ணு சேர்ந்துருக்கோம். ஆமா, ஹாப்பி பேச்சுலர்ஸ் டே.
பாலு மேன்ஷன்லாம் ரொம்ப மாறி போயிரு போல இருக்கு. ஆமா சார், இப்ப எல்லா ரூம்லயும் காட்டு இருக்கு, சில ரூம்ல ஏசி இருக்கு, சில ரூம்ல டிவி கூட வச்சிருக்காங்க. வாடகை எல்லாம் வாடகைலாம் நீங்க இருக்கும்போது மாசம் 100 ரூபாய், இன்னைக்கு நாளைக்கு 100 ரூபாய், மாசம் 3000 ரூபாய். ஏசி இருந்தா 4000 ரூபாய். இப்ப இந்த இதுக்கு ரூமுக்கு 10,000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசா இருக்க. இல்லடா 30 வருஷம் இங்க இருக்கிறதுனால ஃப்ரீ 100% டிஸ்கவுண்ட். கங்கா, நானும் 3000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். பாலு இந்த ரூம் நிஜமாவே பெருசா இருக்கு. ஆமா, நம்ம இருந்தபோது இங்க 3-4 ரூம் இருந்தது இல்ல? அதுவா, அது ஒரு பெரிய கதை சார். நீங்க சொன்ன மாதிரி அப்ப 3-4 ரூம் தான் இருந்தது. நம்ம மேன்ஷன் ஓனர் நல்ல தம்பி இருக்காரு பாருங்க, அவர் 50 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தவர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவுக்கு போனார். அங்க போய் சுந்தரமாய ஒரு பெண் குட்டியை பார்த்து மோகிச்சு அவ ஏழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். வந்தவர் வேற எங்கேயாவது குடி வைக்க கூடாதா, இங்க இருக்கிற ரூம் எல்லாம் சரி பண்ணி இதுலயே கொண்டு வந்து குடி வச்சுட்டாரு. ஏண்டா பேச்சுலர்ஸ்லாம் தங்கி இருக்கிற ஒரு மேன்ஷன்ல 30 வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு ஒரு 50 வயசுக்காரன் நிம்மதியா குடுத்தனம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வந்தது வேணா, அங்க அந்த மேன்ஷன்ல இருக்கிறவன்லாம் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் அந்த ரூமுக்கு போய் சேச்சி சேச்சி அப்படின்னு பேச ஆரம்பிச்சான். நல்ல தம்பி சாருக்கு ஒரு 5 நிமிஷம் தனியா விட்டுட்டு வெளியில போக முடியல. பார்த்தாரு, உடனே இதை காலி பண்ணிட்டு அவரை கொண்டு போய் வண்ணாரப்பேட்டையில குடி வச்சுட்டு வந்துட்டாரு. இவன் அவருக்கு நல்ல தம்பிக்கு வாரிசு இல்லையா, பாலு வந்து இந்த மேன்ஷனுக்கே தன்னை வாரிசு ஆக்கூடாதுன்னு நினைச்சுட்டு கனவு கொண்டு வந்தான். சேச்சி வந்ததுனால எல்லாம் போச்சு. யாரு அந்த சேச்சி எனக்கு தெரியாம? அடா ஏன்டா லேட்டு? ஏய், நம்ம முதலாளி வீட்டு சேச்சி பிரபா. அவங்கள நான் பார்க்கணுமே, மீட் பண்ணணுமே. முதல்ல உன் வீட்டு சேச்சியை போய் பாரு, அவ கூட பேசுற வழியை பாரு போ. டேய், அதுக்கு சான்ஸே இல்லடா, அது ஒன்றும் சரியா வராதுடா. வாட் கேன் ஐ டு? வாட் கேன் ஐ டூவா? போய் அவன்கிட்ட பேசுறா, பாவம் பண்ணி கேளு போ. எல்லாம் கேட்டாச்சுடா, எல்லாம் பேசி பார்த்தாச்சு, இனிமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏய், இந்த நேரத்தில் எதுக்குடா அந்த டாபிக்? பாலு, நம்ம இருந்தபோது இந்த 126ஆம் நம்பர் கார்னர் ரூம்ல தர்மராஜன், மேனேஜர் சீனா, ரம்மி ரவி, அப்புறம் அந்த சீட்டாட்டு கும்பல் அவெல்லாம் எங்க இருக்காப்ப? சார் அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. தர்மராஜன் மதுரைக்கு போய் செட்டில் ஆனார். ஆனால் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இந்த ரம்மி ரவியை பற்றும் நான் ஒரு கல்யாணத்தில் பார்த்தேன். அங்கேயே அவர் சீட்டு தான் விளையாடிட்டு இருந்தார். டேய், நான் கூட இல்லை அவங்களோடலாம் போய் சீட் ஆட வேண்டாம், ஆனால் ஒரு தடவை கூட நான் ஜெயிக்க மாட்டேன், தோத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சுது இதெல்லாம் ஒரு கூட்டு சரி, அவங்கெல்லாம் ஒரு டீமாக வேலை பார்த்துருக்காங்கன்னு. அப்புறம் அந்த சைடா நான் போறது இல்லையா சீட்டாட. கிரிக்கெட் மாதிரி ரம்மியிலேயே மேட்ச் பிக்சிங் அந்த காலத்துல நிறைய இருந்தது. பிரபா, நீ தானேப்பா இந்த மேன்ஷனுக்கு முதல்ல வந்த? ஆமா, ரூம் நம்பர் 114ன்னு நினைக்கிறேன். சின்ன ரூம் தான். அப்பனா ஃப்ரேசர் அண்ட் ராஸ் கம்பெனில சிஏ ஜாயின் பண்ணிருக்கேன். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு நான் வந்தேன். தெரியுமேடா, நீயும் பிரபாவும் தான் சென்ட் ஜோசப் காலேஜில் பியூசி பிகாம் 4 வருஷம் சேர்ந்து படிச்சீங்கன்னு தெரியாதா? அப்புறம் எம்காம் படிச்சது பாதியில விட்டுட்டு லூகாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இவங்க கூட இருக்க வந்துட்டேன். ஆமா சுந்தர், நீ 1980 தானே வந்த? ஆமா, அந்த வருஷம் தான் நான் பேங்க்ல ஜாயின் பண்ணேன். வந்தபோது பிரசாத்னு ஒரு மைசூர்காரர் என் ரூம்ல இருந்தார். அவர் 6 மாசம் கழிச்சு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டார். அப்புறம் தான் பாலு வந்தான், குழந்த மாதிரி இருப்பான். பாவண்டா பாலு, அப்பெல்லாம் நீ பயங்கர ஷிஃப்ட், இதை இங்க வைக்காதே அது அங்க வைக்காதேன்னு ஒரே கண்டிஷன். அவன் பயந்து போயிட்டான். ஆமாமா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு திடீர்னு சத்தம் போடுவாரு, ஆனா உடனே சமாதானம் ஆயிடுவாரு. அப்புறம் நான் தான் பிரபா கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ரங்கா அவர் சுந்தர் ரூமுக்கு போயிட்டு பாலுவா என் ரூமுக்கு எடுத்துக்கிட்டேன். ரங்கா வந்தோடனே என்ன ஒரு வழி பண்ணிட்டான். நாங்க 2 பேரும் அப்புறம் சமாதானம் பண்ணிட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அப்புறம் பிரபா கொஞ்சம் சாரிடா, சொல்லுமா. சாப்பிட்டாச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு 2 மணிக்கு, லேட்டெல்லாம் இல்லை. இந்த பாரு, நீ எதுக்கு இருந்தாலும் கவலைப்படாது. மருந்தா வேலைக்கு சாப்பாடு நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, நீ ஃபோனை வச்சிருப்பேன், எனக்கு பேச டைம் இல்லை. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் ஹலோ, டெல் மீ போலோஜி, ஐ எம் இன் சென்னை. I'll be there on Monday. Don't worry. I'll come there and finish the deal. It's no problem. धन्यवाद.
விட மாட்டேங்கிறாங்கப்பா, உயிர் எடுக்கிறாங்கப்பா. டேய், இந்த மாதிரி மாறி மாறி நீங்க போன்லயே பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நாமெல்லாம் சேர்ந்து பேசவே முடியாது. முதல்ல எல்லாரும் போன் ஆஃப் பண்ணி என்கிட்ட கொடுங்க, நான் உள்ள வச்சிடுறேன். இதாப்பா, நான் இந்த மேன்ஷன் வாசல்ல வந்து இறங்கின உடனே என் ஒய்ஃபுக்கு வந்து சேர்ந்தது ஃபோன் பண்ணிட்டு அப்போவே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஜாக்கிரதையை உள்ள வை, போகும்போது கொண்டாடா. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா இப்போ எல்லாம் நம்மளால ஒரு 10 நிமிஷம் கூட இந்த செல்போன் இல்லாம இருக்க முடியறது இல்லை. 15 வருஷமா முன்னாடி இருந்தது, ஃபோன் இல்லாம தான் இருந்தோம், இருக்க முயற்சி பண்ணணும், இருப்போம். 30 வருஷத்துல இந்த உலகம் எவ்வளவு மாறி போயிடுச்சு இல்ல? நம்மளோட இருந்ததா நம்ம வாழ்க்கை முறை எல்லாம் மாறி போயிடுச்சு இல்ல? ஆமா, மாறுதல் தான் மாறாத ஒண்ணு, எல்லாம் மாறிதான் போகும். நம்ம எவ்வளவு மாறிட்டோம்டா, உருவத்துல மாறிட்டோம். இளம போய் வயசாயிடுச்சு, உறவுக்காரெல்லாம் ஒவ்வொருத்தரா நம்மளை விட்டு போயிட்டு இருக்கா. புது புது உறவுகள், மனைவி, குழந்தைகள். அப்ப நம்ம அப்பா இந்த ஸ்தானத்துல இப்ப நாம இருக்கோம். வாழ்க்கையோட நம்ம அளவீடுகள்லாம் மாறி போயிடுச்சு. சில விஷயங்கள்ல மனசு பலமாயிடுச்சு, பல விஷயங்கள்ல பலவீனம் ஆயிடுச்சு. முன்ன நம்பிக்கை இந்த இடத்துல இப்ப பயம். ஆனா ஒண்ணு பாத்தியா, நம்ம இந்த ஸ்டேஜ நம்ம அப்பா அம்மாவும் கடந்துதான் வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தான் நமக்கு பாடமா சொல்லி தந்தாங்க. ஆனா அப்ப நமக்கு கசந்தது, அதெல்லாம் பிடிக்கல. ஆனா அதோட நிதர்சனம் இப்ப நமக்கு புரியுதா? ஏய் கரெக்டா பிரபா, நீ இவ்வளவு சீரியஸா பார்த்துலாம் கேட்டதே இல்லடா. எப்படா இவ்வளவு சீரியஸா பேசுற? ஏய், வாழ்க்கையில 2 எக்ஸ்ட்ரீமையும் பார்த்த வேண்டாம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு தவிச்சிருக்கேன், ஆனா அதே ஒரே நாள்ல 3 5 ஸ்டார் ஹோட்டல்ல 3 வேளையும் சாப்பிட்டிருக்கேன். ஆனா எனக்கு வாழ்க்கை கத்துக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? டேய், வாழ்க்கையில நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் பணம் தேவையில்லை. ஓடா, தேவையில்லாமல எல்லாரும் பணத்தை தேடி ஓடிட்டு இருக்காங்க. பணம் இல்லாதவங்களுக்கு பணத்தை சேர்க்கறது தானடா இப்ப வாழ்க்கையோட குறிக்கோள்னு ஆயிடுச்சு. சார், பணம் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையோட லட்சியம் தோடிட்டு போகும், அதை தேடிட்டு போறது தான் இருக்கு. தேவையானதை எழுந்துட்டு தேவையில்லாத நம்ம துரத்தின்னு இருக்கோம். ஆமாடா, கரெக்டா சொன்னடா சுந்தர். நாம எதையோ தேடி ஓடிட்டே இருக்கோம். இந்த ரேஸ்ல நம்ம கூட வந்தவங்க நமக்கு நிறைய பேர் முன்னாடி போயிட்டான். சட்டன்னு திரும்பி பார்த்தா எவ்வளவு பேரை விட்டு வந்திருக்கோம் நமக்கு தெரியுது. நம்மளோட உறவுக்காரா, நமக்கு உதவி பண்ணுமா, நமக்கு தெரிஞ்சவா, ஏன் சில சமயம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நட்பை கூட இழந்துட்டோமோன்னு தோன்றது. ஆனா இந்த ரேஸ்ல நம்மளோட ஓடி வர்றது நம்ம நட்பு தாண்டா. அதனாலதானடா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒன்னா சேர்ந்துருக்கோம். கரெக்டு. ஆனா ஒண்ணு, நட்பு மட்டும் ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம சுயநலமா இருக்கும். நட்பு ஒண்ணுதான் சுயநலம் கரைக்காம இருக்கு. ஆமாண்டா. கல்யாணம்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அதுலயும் நம்ம என்னப்பா நீ வேற சொல்லிக்காம படிக்காம மாட்டேன். உங்க அம்மாட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், உங்ககிட்ட வேற சரி அம்மா, உன் போனுக்கு என்னாச்சு? அதே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு என்ன வேணும், எதுக்கு வந்தா? எனக்கு அவசரமா பணம் வேணும், நான் சினிமாக்கு போனோம். சினிமாவுக்கு போறதுக்கு பணம் உங்க அம்மாட்ட கேட்க கூடாதா? ஐயோ, அம்மாட்ட கேட்டேனே, அவதான் உங்ககிட்ட போய் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாலே. இவன் தான் ஆனந்த், என்னோட பையன். ஆனந்த் இன்ஸ்டியூட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கான். வெரி குட். அப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது கல்யாணம்ங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஆனா அது நிலைச்சு நிக்கிறது இல்லை வாழ்க்கை ஃபுல்லா. என்ன மாதிரி சில கேஸ்ல. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பாத்தியா, அது மாறவே மாறாதுடா. இட்ஸ் எட்டர்னல் யூனியன். அதனால தானடா எங்கேயோ பிறந்த இந்த தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிற இந்த பிரபாகர் இக்னேஷியஸும், இந்த பல்லடம் சுந்தரராமனும், ஸ்ரீரங்கம் வெங்கராஜனும் இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருக்கோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் வாழ்க்கையில இது ஒரு கயிறு மாதிரியா. இந்த கயிறை யாராலையும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற கயிறை யாராலையும் பிரிக்க முடியாது. ரொம்ப இமோஷனல் ஆயிட்டான்டா. ஏய் ஆனந்த், உனக்கு என்ன வேணும்? எனக்கு அவசரமா பணம் வேணும்ப்பா. நான் எதுக்கு போனோம்? சினிமாக்கு போனோம். எவ்வளவு வேணும்? 500 ரூபாப்பா. எதுக்குடா இப்ப 500 ரூபாய்? சினிமா பாக்குறதுக்கு 500 ரூபா ஒரு ஷோக்கு. டேய், இன்னைக்கு அதான்டா ரேட்டு, கொடுத்து அனுப்புடா. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் ஆக்சுவலா இன்ஜினியரிங் படிக்கிறேன் ஆனந்த் இன்ஸ்டியூட்ல. ஆனந்த் இன்ஸ்டியூட்ல படிக்கிறேன். என்ன கோயில்ஸ்? ஆமா, என்ன பண்ண போறேன்? இப்ப நூன் ஷோ பார்க்க போறேன். இல்லடா, படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போறான்னு கேட்டேன். கேமராமேன் ஆக போறாராம். என்னது, லா காலேஜ்ல எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, கேமராமேன் ஆகிறதுக்கு கேமரா சயின்ஸ் தான் படிக்கணும். நீ எதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற? ஆக்சுவலி எனக்கு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் தான் அங்கிள் ஆசை. அதுதான் எங்க அப்பா அந்த மாதிரி சொல்றாரு. அண்ட் மோரோவர் நான் போட்டோகிராஃபி நிறைய நல்லா கத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் போயிருக்கேன். அப்புறம் என்னோட போட்டோகிராஃப்ஸ் எல்லாமே ஒரு கலெக்ஷனா போட்டு நான் ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்படியா? வெரி குட். அப்போ ஒண்ணு பண்ணு, எனக்கு சந்தோஷ் சிவனை நல்லா தெரியும், அவர்கிட்ட உன்னை சேர்த்து விட்டுறேன். நீ படிக்க முடியும். Oh my God, சந்தோஷ் சிவனா
என்னால நம்பவே முடியல. நிஜமாவா சொல்றீங்க? ஏய் அங்கிள் சொல்றத கவனிச்சியா? படிப்பை ஒழுங்கா முடியல. நீ உன்னோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க அரியர்ஸ் இல்லாம ஒழுங்கா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். ஓகே ஓகே சரிப்பா. சரி நீ கிளம்பு. நீ கிளம்பு. ஆமா என்ன பண்ணா பார்க்க போறேன்? 4 fools. முன்ன 3 இயர்ஸ் ஒரு படம் வந்தது. இப்ப 4 fools-ஆ? பரவாயில்ல. 4 fools-ஆ? அது எதுக்கு அங்க போய் பார்க்கணும்? இங்கேயே பார்க்கல மேடம். 4 fools. கரெக்டா அங்கிள். என்னது? ஐயோ சாரி அங்கிள். வாய் தவறி சொல்லிட்டேன். அங்கிள் அப்புறம் நம்ம சந்தோஷ் இவனை எப்போ மீட் பண்ணலாம்? நீ படிப்ப முடி, அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். அப்புறம் உன்னோட ஃபேஸ்புக் லிங்க், அப்புறம் உன்னோட இமெயில் ஐடி எல்லாம் அனுப்பு. யா நான் அப்பா அம்மா கொடுத்து வரேன். ஓகே தேங்க் யூ வெரி மச். ஆதிலிக்க நேரம் நாகேஷ் மாதிரி 24 மணி நேரம் சினிமான்னு அலையறான். அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அவன் அதை கரியரா எடுத்துக்கணும்னு பார்க்கறான். லெட் ஹிம் சூஸ் ஹிஸ் ப்ரொஃபஷன். நம்மளுக்கெல்லாம் அது ஒத்து வருவான். ஆமாண்டா, டிபிக்கல் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. ஆக்சுவலாக பார்த்தா இந்த மாதிரி இருக்கிற பசங்க இந்த காலத்தில் அவங்க நியாயமான ஆசைகள் இருந்ததுன்னா அந்த ஆசைகள் நியாயமாக இருந்தால் அதை பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதே சமயத்தில் அதில் இருக்கிற கஷ்டத்தையும் சொல்லணும். அப்படி சொல்லி அவங்கள வளர்க்கணும். அதை தான் இப்போ பிரபாகர் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். அதுக்கு நீ வழிகாட்ட போறேன்னு வேற சொல்றியே. ஏற்கனவே அவன் வந்து போட்டாவா எடுத்து தள்ளிட்டு இருக்கானா? அது போட்டான். அவன்கிட்ட எதுக்கு ரீல் விட்ட? எனக்கு சந்தோஷம் இவனை தெரியும்னு. டேய் எனக்கு நிஜமாவே சந்தோஷ் இவனை தெரியும்டா. டெல்லி வந்து அவர் ஏன் ரூம்ல தான் ஸ்டே பண்ணுவாரு. இது என் பிள்ளைக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏற்கனவே 40,000 ரூபாய்க்கு ஒரு கேமரா வாங்கி போட்டோவா எடுத்து தள்ளிட்டு இருக்கான். பேஸ்புக்ல அப்லோட் பண்றேன், அதை பண்றேன், இது பண்றேன்னு இருக்கான். நம்ம காலத்துல இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸா கிடையாது. அப்ப நம்ம எல்லாம் பிஏ பிஎஸ்சி பிகாம் முடிச்சுட்டு ஒரு ரயில்வே சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம்னு எழுதி ஏதோ வேலைக்கு சேர்ந்தோம். ஆனா இப்போ அப்படியா? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஃபேஷன் டிசைனிங், எக்கச்சக்க நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மோர் அவென்யூஸ் ஃபார் தம். அதனால தான் அவங்க அப்படி ஆசைப்படுறாங்க. அதுல ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ என் டாக்டரையே எடுத்துக்கிட்டா அவன் இந்த ஜெமாலஜி உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதா, இந்த ரேர் ஸ்டோன்ஸை பற்றிலாம் படிக்கிறதுப்பா. அது மாதிரி ஜஸ்ட் லைக் தட். அதை ஒரு கோர்ஸ் ஒன்று படிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனியில், இன்டர்நேஷனல் கம்பெனியில் ஆண்ட்வர்ப்பில் இருக்கான். தெரியுங்க, ஆண்ட்வர்ப் ஹாலண்ட்ல இருக்கு. அது பெல்ஜியத்தில் இருக்குடா. சரிடா, நான் கொஞ்சம் ஹிஸ்டரியில் வீக். அதுக்காக நீ எல்லாத்துலேயும் வீக்குன்னு இப்போ நீயே சொல்லிட்டேடா. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? சாப்பிடலாம்டா, பசிக்குதுடா. சரி ஓகே, சாப்பிடலாம். அப்புறம் எங்க அப்ப இந்த சைடாஜி மெஸ், சங்கரையர் மெஸ் எல்லாம் இருக்கா? அதெல்லாம் போயாச்சு. இப்ப காசி விநாயகர் மட்டும்தான் இருக்கு. அப்ப அங்கேயே போயிடலாம்டா. சரி ஓகே, இங்கே போலாம். ஆனா பிரபா உன்னால முடியுமா இல்ல இங்க கொண்டு வரணும்? இல்ல நம்ம இவனை விட்டு செல்வத்தை விட்டு வாங்கிட்டு வர சொல்லிடலாம். சரி, அவன் வாங்கிட்டு வந்துட்டோம். 4 சாப்பாடு, எடுப்பு சாப்பாடா எடுத்துட்டு வந்து. ஆமா, நம்ம இங்கேயே உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிடலாம். ஜாலியா இலைய போட்டு. நீங்க எல்லாம் கீழே உட்காருங்க, எனக்கு டேபிள் சேர் வேணும். வேண்டாம், என்னால முடியாதுப்பா, எனக்கு ஆர்த்தரைட்டிஸ். முன்னெல்லாம் எங்களை வந்து சப்பனம் போட்டு உட்காந்து சாப்பிடுறா, அதான் உடம்புக்குள்ள இருந்து கீழே உட்காந்தா சாப்பிடணும் எங்கள்கிட்ட இது பண்ண. இன்னைக்கு உனக்கு ஆர்த்தரைட்டிஸ். சரிடா, செல்வத்தை போய் சொல்லடா. ஓகே, பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் இதை அரேஞ்ச் பண்றேன். நீங்க மேல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பண்றேன். அப்ப நான் செல்வத்தை அவனுக்கு சேர்த்து வாங்கிட்டு அவனு நம்மளோட சேர்ந்து சாப்பிட்டுட்டா, அவனுக்கு சேர்த்து வாங்கிட்டு சொல்லுவேன். ஹலோ, ஹோட்டல் சாப்பாடு வாயில வைக்கவே வழங்கல. இப்படிதான் நீ சாப்பிட்டு உயிரோட இருக்கியோ? என்ன சார் பண்றது? எனக்கும் பிடிக்கல, வேற வழி கிடையாது. சில நாள் நான் சமைக்கலான்னு நினைச்சு சமைப்பேன். ஆனா பல நாள் முடியாம போயிடும். கடைசியில நைட்டு 2 பழத்தை சாப்பிட்டு படுத்துருவேன். கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லைல்ல? இந்த பிரச்சனை இருக்காது, ஆனா வேற பிரச்சனை வரும்ல. ஆமா ஆமா. அப்புறம் நம்ம சாப்பாடுனாக்கா அந்த காலத்துல முரளி கஃபே, கிருஷ்ணமந்திரம், மவுண்ட் ரோட் ஸ்ரீகிருஷ்ண பவன், அப்புறம் வந்து மயிலாப்பூர் சாந்தி விகார், இதெல்லாம் தான். அங்க இருக்கிற சாப்பாட்டுக்கு ஏங்கிறது நாக்கு. அந்த உடுப்பி சாம்பாரை திருப்பி சாப்பிட மாட்டோமான்னு இருக்கிறான். அது என்னடா, பாண்டி பஜார்ல சாந்தா கஃபே, பாரிஸ்ல ஹரிநிவாஸ், இதெல்லாம் நினைச்சாலே அப்படியே இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? நாக்குல ஜலம் ஊறுறது. ஆனா இப்ப வந்து மக்களோட டேஸ்டே மாறி போச்சு சார். பீச்லயே இப்ப எடுத்து பாருங்களேன். முன்ன மாதிரி இந்த பட்டாணி, சுண்டல், முறுக்கு இதெல்லாம் யாருமே சாப்பிட்றது கிடையாது. எல்லாரும் இந்த சாட் ஐட்டமாக தான் சாப்பிட்றாங்க. வேல்பூரி, பானிபூரி, பிஸ்ஸா, பாஸ்டா, அது மாதிரி தான் எல்லாம். இப்போ லைஃபே மாறி போச்சு. ஆக நம்ம தான் நம்மளை மாத்திக்கணும். மாறி போயிடுது அப்படிங்கிற. ஆமாண்டா, 30 வருஷத்துல பீச் கூட எவ்வளவு மாறி போயிடுது. முன்னெல்லாம் காந்தி சிலை பக்கத்துல வெளிச்சம் இருக்கும்.
அப்புறம் கண்ணகி சேலை பக்கத்துல வெளிச்சம் இருக்கும், நடுவுல இருட்டா இருக்கும். மணல்ல நடந்து போனா விதவிதமான காட்சிகள்லாம் பார்க்கலாம். இப்ப எங்க பாரு லைட்டை போட்டு ஒரே வெளிச்சமா இருக்கு, ஸ்கை லாம்ப்ஸ். ஏய் இன்னொரு தடவை இந்த வள்ளுவர் சிலை கிட்ட நடக்குது ஞாபகம் இருக்கா? சிரிப்பா இருக்குடா. நீ நினைச்சாலும் சிரிப்பா இருக்குடா. அப்ப என்ன ஆச்சுன்னா, பிரபாகர் அவன் ஆளு கூட உட்காந்து மணல்ல பேசியிருந்தான். நாங்க 2 பேரும் இந்த ஸ்டாச்சு கிட்ட உட்காந்தோம். மணி கணக்காச்சு, அவன் வரவே இல்லை. சரி இவன் வள்ளியன்னு சொல்லிட்டு மணல்ல நடந்து போய் அவன் தோலை தொட்டு, போதுண்டா இல்ல மீதி நாளைக்கு பேசிக்கலாம் வாடான்னு சொன்னேன். பிரபா திரும்பினான். பார்த்தாரு பிரபா இல்ல, எவனோ ஒருத்தன் பெரிய மீசையை வச்சுன்னு பேட்டா ரோடி மாதிரி இருந்தான். எவன்டா அவன் என் கையை பிடிச்சான் பாரு. சார் சார் என் ஃப்ரெண்டு சார்னு சொல்லி ஜகா நல்ல மேல பாலு வந்தான் போல. நான் அப்படியே போய் சார் சாரி சார் மிஸ்டேக் நடந்துருச்சு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு இவனை தர கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். நான் இன்னைக்கு தொலைஞ்சே நினைச்சேன்டா. ரூமுக்கு வந்து சாப்பிட கூட இல்லையே, அப்படியே படுத்து தூங்கிட்டேன். சரி பிரபா எங்க இருக்கானாடா? இப்ப இல்லப்பா, அன்னைக்கு எனக்கு ஆனா அவன் அன்னைக்கு அங்கேருந்து அவன் எப்போ எழுந்து போய் அவன் ஆளோட அலையில நின்னானா 12 மணிக்கு ரூமுக்கு வந்து எங்க கிட்ட கதையை சொல்றான். யார் இந்த ஆளு? அதான் சொன்னேன்டா ஒரு பேட்டை ரவுடின்னு. ஐயோ அது இல்லடா, பிரபா கூட இருந்த ஆள் யாருன்னு கேட்டேன். அதுவா, அவன் சிஏ பண்ண கம்பெனியோட முதலாளி பொண்ணுடா. இவன் அப்படிதான் சீசனுக்கு ஒரு பொண்ணு கூட சுத்துவான். பிளடி கேஷ் சொன்னவ. டேய் என்ன கலாட்டா பண்றல, உன் கதையை எடுத்து விடட்டுமாண்ணா? சொல்லு சொல்றா எடுத்து விட்டுமா? நான் விட மாட்டேன், இனிமே விட மாட்டேன். அது பிரமாதமா, அதுவும் நீ சொன்னா அமக்கலமா இருக்குடா. டேய் இவ அப்ப செகண்ட் இயர் நம்ம காலேஜ்ல படிச்சிட்டு லவ் ஸ்டோரி தான் இவனோட லவ் ஸ்டோரி. டேய் அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ்ரா. நீங்களே லவ் பண்ணுவீங்க, அப்புறம் அதை அரேஞ்ச் மேரேஜ் ஆக்குவீங்க. அரேஞ்ச் மேரேஜ்னு தைரியமா சொல்லிப்பீங்க. நல்ல கதையா இருக்குடா. நான் சொல்றேன். என்னாச்சு, இவன் அப்ப ஸ்ரீரங்கத்துல இருந்தா இல்லையா? அப்ப காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தான், செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிச்சுட்டு இருந்தான்டா. அப்ப ஒரு கல்யாணத்துக்கு, அவர் கல்யாணம் நடத்துக்கு யாரோ ரிலேட்டிவ் கல்யாணம், அங்க இந்த கோதை நாச்சியார் அம்மா வந்திருக்காங்க. அப்ப அவர் பின்னாடியே சுத்திருக்காரு, அந்த அம்மா பின்னாடியே சுத்திருக்காரு. அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால், 2 பேருக்கும் அங்க கருத்து ஒருமித்தது. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பையன் சப்ஜெக்ட்லாம் அவுட்டு. அந்த வருஷம் செகண்ட் இயர்லாம் ஒன்றும் மார்க்கே இல்லை, அவுட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணத்துக்கு இவன் வந்து அங்க போயிருக்கான், அவங்க ஊருக்கு போயிருக்கான். அங்க பார்த்து காதல சொல்லியிருக்கான், 2 பேரும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, ஒரே மேக சந்தேஷம் தான். அண்ணன் வீடு தூது, குருவி வீடு தூது, காக்கா வீடு தூதுன்னு நிறைய லெட்டரா எழுதுவார். ஆனா எல்லா லெட்டர்லயும் ஃப்ரம் அட்ரஸ்ல வேற பேர் எழுதுவார், இவர் பேர் எழுத மாட்டார். யார் பேர் எழுதுவா சொல்லு சொல்லுடா. அது கோதையோட ஃப்ரெண்ட்டா, சரோஜினி. எவ்வளவு நாள் இப்படி ஓட்ட முடியும்? ஒரு நாள் மாட்டிக்கிட்டான், கை களவும். அந்த லெட்டரை யாரோ பிரிச்சு படிச்சுட்டாங்க அவங்க வீட்டுல. அப்புறம் அவங்க அப்பா வந்து இவங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுருக்காரு, இது மாதிரி உங்க பையன் பண்றானே அப்படின்னு. உண்மை தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்க. இவனும் அந்த கோதையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருந்துட்டான். அதனால கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஆனா இவன் நல்லபடியா படிப்பை முடிச்சு செட்டில் ஆகணும்ட்டாங்க. அதுக்காக இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளை கோதையை கல்யாணம் பண்ணிக்க 6 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா போச்சுப்பா. கூடி கொடுத்த சுடற்கொடி மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதைய மாதிரி ரங்கராஜனை அடைஞ்சிட்டாங்க. ஆஹா, காவியம், காதல் காவியம். அடாடாடாடா, இந்த பழங்கதையெல்லாம் எவ்வளவு தடவை பேசினாலும் அழுக்கவே அழுக்காதுடா. ஏய் பீச்சுக்கு வந்திருக்கோம், ஏதாவது வாங்கி சாப்பிடலாமாண்டா? எனக்கு பசிக்குதுடா, ஏதாவது சாப்பிடலாம்டா. யார் யாருக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு சுண்டல், பட்டாணி சுண்டல். உனக்கு பலூ. பலூ பலூ. நீ என்ன சின்ன குழந்தையா? டேய் பலூனை கையில பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சுடா. எனக்கு பலூன் வாங்கி தருவீங்களா மாட்டீங்களாடா? சரி வாங்கி கொடுத்துறேன். டேய் உனக்கு என்னடா வேணும் சுண்டல்? எனக்கு பஜ்ஜி, மிளகா, வாழைக்காய், எல்லா பஜ்ஜியும் வேணும். ஆமா, இந்த மாதிரி தின்னுட்டா கால் பிடிச்சிட்டு இருக்கு, அப்புறம் கீழே உட்கார முடியாது. அது சரி, என்னடா எல்லாரும் என்ன நீ என்ன கேட்ட? பஜ்ஜி, பஜ்ஜி, பட்டாணி சுண்டல், பலூன், எல்லாம் பால் ஆரம்பிக்கிற ஐட்டமா தான் கேக்குறீங்க. அப்ப நீ என்ன கேட்க போற? நான் பஞ்சு மிட்டாய் பால் ஆரம்பிக்கிற ஐட்டம். ரொம்ப டயர்டா இருக்குடா, கால் வலிக்கிறா. என்னடா அது? முன்னெல்லாம் இவன் வந்த உடனே நேரா அலைகிட்ட போய் நிற்பான், திடீர்னு இப்படி கால் வலிக்குதுன்னு சொல்றான். அது ஒரு காலடா. குடிக்க ஏதாவது வாங்கி கொடுக்குறா.
இதெல்லாம் எதுவும் குடிக்க கூடாது, இன்ஃபெக்ஷன் வந்துடும். அப்புறம் கோதை நாச்சியாருக்கு யார் பதில் சொல்றது? சரி உட்காந்துக்கலாம். மணல்ல உட்காந்து எவ்வளவு நாள் ஆச்சுடா. டேய் ரங்கா, நல்லா இங்க வந்தா பீச்சுக்கு வந்தா எடுத்து விடுடைய பாட்டு விடடா. ஆமாடா, பாட்டு கேட்டு எவ்வளவு நாளாச்சு. நிலவிலே நிலவிலே சேதி வந்ததா, உறவிலே உறவிலே ஆசை வந்ததா, மரவிலே மறைவிலே ஆடலாகுமா, அருகிலே அருகிலே வந்து பேசம்மா, பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். ஐயோ, சூப்பர்ரா, டேய் சூப்பர்ரா. இந்த மாதிரி சந்தோஷமா பீச்சில் இருந்து எவ்வளவு நாள் ஆச்சுடா. ஆமா ஹலோ, இன்னும் பீச்சுக்கு போயிட்டுருக்கியா? இல்லப்பா, நான் வரதில்ல. இங்க வந்தா பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுது, மனசு கணத்து போறது, அதனால நான் வரதே கிடையாது. ஆனா இன்ஃபேக்ட் டூரிஸ்டா வரவா, இந்த போரூர் அம்பத்தூர் ரொம்ப தூரத்துல இருந்து வருவா தான் பீச்சுக்கு வருவா. அந்த பக்கத்திலே இருக்க திருவள்ளிக்கேரா மயிலாப்பூர்காரங்களாம் அடிக்கடி வரமாட்டாங்க. ஏன்னா அவளுக்கு பார்த்து பார்த்து அழுத்து போயிடும். சும்மா அப்படியெல்லாம் சொல்லாங்க. சில விஷயங்கள்லாம் எப்போ அழுக்கவே அழுக்காது. யானை, ஒட்டகம், கடல் இதெல்லாம் பார்க்க பார்க்க அழுக்கவே அழுக்காது. சரிங்களா? சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னும் இந்த பட்டாணி சுண்டல், பஞ்சு மிட்டாய், பஜ்ஜின்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வாங்கடா. சரியான தீனி பண்றாங்க. அப்ப பலூன் வேணாமா? பலூன் முக்கியமா வேணும். சரி போய் வாங்கிட்டு வாடா, போடா. நாங்க பேசிட்டு போ, நீ வாங்கிட்டு வா. நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த பலூனை அவன் விட மாட்டானா? இப்படிதான் ஹோட்டல்ல கூட நாற்காலிக்கு பின்னாடி இதை கட்டி வச்சுட்டு சாப்பிட்டுதான் அந்த பேர ஒரு மாதிரி இவனை பார்த்து வேடிக்கையா சிரிச்சான். யார் சிரிச்சாலும் எனக்கு கவலை இல்லடா. என் சின்ன வயசு ஆசை எனக்கு நிறைவேறிச்சு. அது போதண்டா. இப்ப இந்த ஜம்பு மிட்டாய் கையில வாட்ச் மாதிரி கட்டுவாங்க, அதை வாங்கி கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏய், நாமெல்லாம் 30 வருஷம் தாண்டா பின்னால போனோம், இவன் 50 வருஷம் முன்னாடி போடுவான் போல இருக்க. டேய், இந்த எஸ்பிபி ஒரு மெல்லிச பாடல் பாடுவார் தெரியுமா? நான் மறுபடியும் குழந்தையாக மாற வேண்டும், உன் மடியினிலே மழலையாக ஆட வேண்டும். அந்த மாதிரி மருந்து குழந்தையாயிட்டா என்ன தோணும்? ஏய், நீ குழந்தை ஆயிட்டா கோதை நாச்சியாருக்கு யார் பதில் சொல்றீங்க? இவன் குழந்தையானா அவங்களும் குழந்தையா தானடா ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்து இவன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். மறுபடியும் அதே ஆள் தானா? வேற சாய்ஸ் கிடையாதா? ஏய் பாலு, ரூலை பிரேக் பண்ணாலும் பரவாயில்ல, முதல்ல போன் எடு. நான் கோதை நாச்சியாருக்கு போன் பண்றேன். டேய் டேய் டேய், விளையாட்டுக்கு சொன்னோம், குடும்பத்துல குழப்பம் உண்டாக்காத. உட்கார் உட்கார். ஏய், இந்த பாரு, இன்னும் மட்டும் இல்ல, எத்தைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமை யாமே உனக்கே நான் செய்வேன்னு உனக்கு கோதை தான். நோ சாய்ஸ், நோ சேஞ்ச். கோதையை முன்னாடி அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்க. ஐ ரியலி என்வி யூ. 100% நீ சொல்றது கரெக்ட் பிரபா. அவன் என் மேல அக்கறையா இருக்கிறதுனால என்னை புரிஞ்சுட்டு என் தேவைகளை தெரிஞ்சுட்டு அதுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுட்டாவா. வரேன், நான் குழந்தையா மாறணும்னு இப்பதானே சொன்னேன். அவன் இன்ஃபேக்ட் அந்த குழந்தை கவனிச்சுக்கிற மாதிரி தான் கவனிச்சுக்கிறான். அட்டை காக்குற மாதிரி காக்குறா. ஆனா அவளை நான் அந்த மாதிரி அந்த அளவுக்கு பாத்துக்கிறேனான்னு எனக்கு தெரியல. At last a true confession. இல்லடா, அவளுக்கு எதை எடுத்தாலும் பயம். என் மேல அக்கறை அதிகம் இருக்கிறதுனால எப்ப பாரு என்னை பத்தி கவலை. எனக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட டாக்டர்கிட்ட போங்கிறேன். எங்கேயோ எவனா தாம்பரத்துல ஒருத்தர் கொண்டு விட்டான்னு சொல்லி டிவியில சொன்னா தங்களோட பயப்படுறாங்க. டிவி ஆஃப் பண்ணி. ஆமாண்டா, இப்ப டிவில நியூஸ் இல்ல, எப்ப பார்த்தாலும் குத்து வெட்டு இதுதானே வருது. தவிர சீரியல் போட்டாலும் வெட்டிடுவேன் குத்திடுவேங்கிறா. டிவி எல்லாம் போடுறதுக்கு லாய்க்கு இல்லை. அதான் என் பையன் அனிருத்தை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்டா. ஏய் என்னடா என்னாச்சு? சொல்றேன், நான் சொல்றேன். என் பையன் அனிருத் இருக்கானே, அவன் ஐஐடியில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெனிசுலாவில் ஒரு ஆயில் கம்பெனில வேலை பார்ப்பான். ஓ, அந்த பச்சை கண்ணோட ஒரு பொண்ணை பார்த்தானாக்கும். இப்ப கரெக்டா சொல்றேன்.
ஏய் சுஜாதா நாடகத்துல வருண்டா அந்த நேரம். ஆமாண்டா, டிராமா மாதிரி தாண்டா ஆயிப்போச்சு. அங்க போய் ஒரு மெக்சிகோக்காரிய கல்யாணம் பண்ணிட்டான். சி, நான் காதல் பண்ணது தப்புன்னு சொல்ல, அதுக்கு நான் எதிரியும் இல்லை. நேனே 6 வருஷம் தொட்டி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கடா. ஆனா 4 வருஷம் கல்யாணம் ஆகி என்கிட்ட சொல்லலடா. உனக்கு கல்யாணம் பார்க்கட்டுமா அப்படின்னு சொன்ன அப்புறம் மெதுவா சொல்றான். அவன் கல்யாணம் ஆச்சுன்னு விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லலையேன்னு இவனுக்கு ரொம்ப கோவம். இவன் அவனோட பேசுறதே இல்லை. ஆனால் அஃப்கோர்ஸ் ஒய்ஃபோட கான்டாக்ட்ஸில் தான் இருந்தான். அடிக்கடி அம்மாவுக்கு பேசுவான். அவளுக்கு அவனையும் விட்டு கொடுக்க முடியல. ஹஸ்பண்டும் பையனை கண்டா பிடிக்காதுங்கிறாருன்னு ஒரே இறுக்கத்தில் இருக்காங்க பாவம். இப்பெல்லாம் சரியா போச்சுடா. இப்ப எல்லாரோடையும் பேசிட்டு தான் இருக்கா. போன வருஷம் பொண்டாட்டி குழந்தை எல்லாம் ஆயிடுச்சுன்னு வந்திருந்தான். ஏ குட் வைஃப் அண்ட் லவ்லி சில்ட்ரன். ஆனா நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன், அங்க போய் அவளோட சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். பாவம் குழந்தைக்கு தான் ரொம்ப ஏமாத்தம். உள்ள ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் தனியா தவிக்கிறேன். ஆனா அவளை நான் வந்து ஃபைனான்சியல் விஷயம்லாம் அழகா ஏற்பாடு பண்ணி எல்லாம் நல்லா தாண்ட கவனிச்சு அவளுக்கு எந்த வித கஷ்டமும் வந்துடக்கூடாது பார்த்துருக்கேன். ஆனா அவளுக்கு தனியா எதுவும் பண்ண தெரியாது. தனியா ஒரு கடைக்கு போக தெரியாது, தனக்குன்னு ஆசையா ஒரு புடவை வாங்கிக்க தெரியாது, பேங்க் போனா பணம் போட தெரியாது, பணம் எடுக்க தெரியாது, சமையலை தவிர தனியா எதுவும் பண்ண தெரியாது. இதெல்லாம் தெரியலேன்னு சொல்லி கொடுத்தா நீங்க தான் இருக்காளே, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? அங்க அது அவங்க வளர்ந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்கலாம். அவங்க பெற்றோர்கள் அது மாதிரி வளர்த்துருக்கலாம். ஒருவேளை அவங்க வேலைக்கு போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கும். மேபி கரெக்டு. ஏன் கவலை எல்லாம் என்னன்னா, இப்ப நாங்க சேர்ந்து இருப்பவருக்கும் சமாளிச்சோம். நாளைக்கு நான் இல்லாம அவ தனியா இருந்தாங்க, அவளை யார் கவனிச்சுப்பா? அவளுக்கு தனியா எதுவும் பண்ண தெரியாதுன்னா. டேய், அங்கதான்டா நம்ம லேடிஸை தப்பா இடம் போடுறோம். இப்போ என் கேஸே எடுத்துக்கேன். எங்க அப்பா செத்து போகும்போது எனக்கு 7 வயசு, எங்க அம்மாவுக்கு 27 வயசு. அவங்க கிராமத்துல வளர்ந்தவங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் அவங்க சுயமா அவங்க ஒரு வேலைக்கு போய், சின்ன வேலை தான் அதுக்கு போய் என்ன படிக்க வச்சு இவ்வளவு தூரம் என்ன முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஆம்பளைகளை விட லேடிஸ்க்கு இந்த விஷயத்துல தைரியம் ஜாஸ்தி. அவங்கள பத்தி நீ தப்பா இடம் போற. ஏய், அப்படி இல்லைன்னா உன் ஒய்ஃபை என் ஒய்ஃப் கிட்ட அனுப்பிடா. 10 நாள் சுயமரியாதை தைரியம் எல்லாத்தையும் கத்து கொடுத்து இது பண்றதுக்கு நான் கேரண்டி. ஆனா அதுல ஒரு ரிஸ்க் இருக்குப்பா. அப்புறம் அவங்க வந்து ஒன்ன வேண்டான்னு சொல்லிடுவாங்க. சும்மா பயங்கரமா பேசுறாங்க. ஏய், உனக்கு ஒய்ஃப் மேல எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு, அதை பாரு. மரியாதையா இது? டேய், அவன் புலம்ப ஆரம்பிச்சா நீங்க எல்லாம் அழுதுருவீங்கடா. இங்கதான் ஏதோ வாயை திறந்து பேசுறான். வீட்டுல வெறும் ஊம பாஷை தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் பேசுவேன், யாரும் தான் கேட்க மாட்டாங்க. அது தாண்டா நான் சொன்னேன். ஆமா, என்னதான் அவங்க வீட்டுல என்ன ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்லடா. இப்ப நான் எதை சொன்னாலும் நாங்க 2 பேரும் எதிர்டா. என்ன அவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லுவேன், அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்க நான் எது சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி எல்லாரும் ஒரு வீட்டுல சேர்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. என்ன பண்ண? இந்த அழகெல்லாம் நாய் வேற அவங்க வீட்டுல. 2 நாய் இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்து நாயை கண்டா அலர்ஜி பிடிக்காது. இது தெரிஞ்சுட்டு 1க்கு 2 நாயை அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. சரி, உனக்கு வீட்டுல சாப்பாடா இல்ல பிஸ்கெட்டா? ஆவண்டா, அவனை போய் ஏன்டா அப்படி டீஸ் பண்ற? சரி, மண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பர்சன் தான். அவங்க வந்து தனியா இருக்காங்க, ஒரு இதா இருக்கிறதுல அவனுக்கு ஒரு பெருமை இருக்குல்ல. கோமதி மணி இவனுக்கு கிடைச்ச விதமே டிஃபரெண்ட் தான்டா. இவன் பேங்க்ல, டி நகர் பேங்க்ல வேலை பார்த்தான். இவன் மாமனார் அங்க கஸ்டமர். இவன் போய் அவர்கிட்ட ஒரு டெபாசிட் கேட்டான். அவர் என்ன பண்ணார், பார்த்தார் பையன் நன்னா இருக்கான்னு சொல்லி அவன் அட்ரஸை வாங்கி டெபாசிட்டையும் போட்டுட்டு நேரா அப்பா கிட்ட போய் ஜாதகத்தை வாங்கி 10 நாள்ல கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. ஒரு பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி மாப்பிள்ளைய பிடிச்ச ஒரே மாமனார் அவரு தான்டா. சுந்தர், எனக்கு ஒரு டவுட். இப்ப அந்த எஃப்டிஆர் உங்க மாமனார் பேர்ல இருக்கா இல்ல உங்க பேர்ல இருக்கா? இல்ல, என் ஒய்ஃப் பேர்லயும் அந்த நாய் பேர்லயும் இருக்கு. போய் ஏன்டா என் பசங்க இருக்காங்களே, அவங்க கேட்டாங்கிற அவளும் அம்மா சைடு தான். ஆனா என் கடமைக்கு நான் எல்லாம் சொல்லுவேன், யாரும் கேட்க மாட்டாங்க. ஏய், என் ஒய்ஃபை பத்தி அவன் நல்ல இடத்துல வளர்ந்தவோ, தைரியமான பொண்ணு, விட்டா அண்டாத்திய கூட தனியா போயிட்டு வந்துருவா, சூப்பரா கார் ஓட்டுவா. அவளுக்கு வந்து அவன் நினைச்சத இது பண்ணுவா. நான் இப்ப கூச்ச சுபாவம், டக்குன்னு யார்ட்டையும் பேச மாட்டேன். ஆனா அவ அதெல்லாம் கவலைப்பட மாட்டான். டாட் புட்டுன்னு அவன் மனசுல என்ன இருக்கோ அதை கரெக்டா முகத்துக்கு நேரான்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் ஒரு தடவை என்னாச்சு தெரியுமா, உஸ்மான் ரோட்ல போயிட்டு இருக்கோம்.
வேணும்னே ஒருத்தன் வந்து அவளை இடிச்சுட்டு போனான். இடுக்கிடுன்னு துரத்திட்டு போய் அவன் காலரை பிடிச்சி ஒரு அறை விட்டா பாரு. அவன் சாரி சிஸ்டர்னு அலறான். அவன் பயந்தே போயிட்டான். ஒரே கூட்டம் கூடி போயிடுது. அவளை அழுத்து போட்டு கார்ல அடிச்சுட்டு போறதுக்குள்ள எனக்கு போரும் ஆயிடுச்சு. இப்ப புரியுதா? இதான் மதிப்பு மரியாதையா? பயம்டா, பயத்துல பேசுறான்டா. உனக்கு பொறாமடா நீ பொண்டாட்டி கிடைக்கலையான்னு. நீ ஏன் அப்படி திங்க் பண்ற? அவங்க எவ்வளவு தைரியசாலி, அதை நம்ம பாராட்டணும்டா. இது மாதிரி இப்பெல்லாம் லேடிஸ் ரொம்ப தைரியமா இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒரு லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்டா இப்படி எல்லாம் இருக்காங்க. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பொண்டாட்டி வந்து தைரியசாலியா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம காலத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஐயோ பயந்து எப்படி இருக்க போறாங்களோன்னு பயப்படுறோம். அவங்க எப்பவுமே தைரியசாலியா இருக்கிறதுல என்ன தப்பு? அதனால எனக்கு இது ஒன்றும் தப்பா தெரியல. அப்படிதான்டா எல்லா லேடிஸ் இருக்கும். ஆமா, பொம்பளைங்களை பத்தி இவ்வளோ புரிஞ்சுட்ட நீ ஏன் உன் ஒய்ஃபை பிரிஞ்சிருக்க? இதை பத்தி உங்ககிட்ட யாரும் அட்வைஸ் பண்ணலையா? அது முடிஞ்சு போன விஷயம்டா. அதை பத்தி ஏன்டா பேசுறேன்? அப்ப எதுக்குடா மத்தவங்களுக்கு கீதோபதேசம் பண்ற? அனுபவப்பட்டவன் தானேடா உபதேசம் பண்ண முடியும். அனுபவப்பட்ட உபதேசம்னா உன் தப்பா உணர்ந்துட்டு போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு. இப்போ நான் மன்னிப்பு கேட்டாச்சுடா. ஆனா அவ எதுக்கு ஒத்து வரதா இல்லை. என்னாச்சு சொல்றேன்ப்பா. நான் வந்து டெல்லிக்கு போய் ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து பார்ட் டைமா MBA பண்ணேன். அப்ப அதே MBA கிளாஸுக்கு என்னோட ஒய்ஃபும் வந்தா. அதே கோர்ஸ் படிச்சான்னு வச்சுக்கோங்க. லீலா குரோவர்னு பேரு. அவன் பேரு. 2 பேரும் லவ் பண்ணோம், கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். ஃபேமிலியோட சம்மதத்தோட தான். அதுக்கப்புறம் ஒரு 10 குழந்தையும் பிறந்துச்சுப்பா. ஆனா அப்புறமும் ஒரு 10 வருஷம் நல்லா தான் வாழ்ந்தோம். இந்த 10 வருஷத்துல சார் பெரிய லெவல்ல போயிட்டார்ல, CFO ஆயிட்டார். அப்ப அவர் கீழே நிர்மலான்னு ஒரு செக்ரட்டரி, டைவர்ஸ். அப்பதாண்டா அவனுக்கு இந்த கிறுக்கு பிடிச்சது. அவ கூட காதல் வர ஆரம்பிச்சது. எங்க போனாலும் அவளை கூட்டு போக வேண்டியது, ஜாலியா இருக்க வேண்டியது. சிம்பிளி அடல்ட்ரி. ஓ மை காட். அப்புறம் லேசா கம்பெனியில விஷயம் போக ஆரம்பிச்சது. அப்புறம் ஊருக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு நாளைக்கு கையங்களமா கொண்டாடிட்ட மாட்டின்டான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப இவன் தனி, அவன் தனி. ஆர் யூ டிவோர்ஸ்ட்? நாட் லீகலி. அவன் அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டாடா. டைவர்ஸ் கொடுத்தா அவன் திருப்பி யாருக்குதா சுத்த ஆரம்பிச்சான். அவன் டைவர்ஸ் கொடுக்க மாட்டான். சொல்றா, நீ என்ன வேணா சொல்றா. நீ உனக்கு என்ன திட்டுறதுக்கு உரிமை இருக்குடா. நான் அப்படித்தானே பண்ணேன். ஐம் ரியலி சாரிடா. இந்த ஆளுக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல. நான் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன்டா. ஒய்ஃபை பிரிஞ்சாச்சு. என் பொண்ணு ஏதோ ஒரு ஊர்ல இருக்கா, எங்கேயோ இருக்கா. ஆனா எனக்கு அதுல ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? என் பொண்ணு மட்டும் என்னோட இன்னும் கான்டாக்ட்ஸ்ல தான்டா இருக்கா. அப்பப்ப இந்தியாவுக்கு வந்தா என்கிட்ட பேசுறாடா. அதான்டா என்னோட ஒரே சந்தோஷம். கவலைப்படாத ஒரு வாக்க. நீ நிச்சயமா உன் ஒய்ஃபோட சேர்வ, உன் பொண்ணு சேர்த்து வைப்பா. ஆனா ஒரு விஷயம் பார்த்தா பாலு தாண்ட அதிர்ஷ்டசாலி. அவனுக்கு இந்த பொண்டாட்டிங்களால எந்த தொந்தரவும் இல்லை பாரு. அவன் தாண்டா கொடுத்து வச்சோம். நம்ம ஒரு மனுஷனுக்கும் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். அதாவது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு சொல்லுவான். இப்போ இதுல ஒரு வேடிக்கை என்னன்னாக்கா, அந்த 4 ஸ்டேஜ்லயும் நம்ம 4 பேருமே தனித்தனியா இருக்கும். எப்படிடா? ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன் பாரு, பிரம்மச்சரியம் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது, அது பாலு. 2வது கிரகஸ்தம், ஒய்ஃபோட அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருக்கிறது, அது நீ. அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம், ஒய்ஃபை அழிச்சுட்டு காட்டுக்கு போய் ஒய்ஃபு இருந்தாலும் ஒய்ஃபு இல்லாத மாதிரி வாழறது, அது நான். அடுத்தது சன்னியாசம், பிரபாகர். எப்படி? எனக்கு ஒரு சந்தேகம். நாம இப்ப மீட் பண்ணி இருக்கிறது 30 வருஷத்துக்கு முன்னால போய் பழைய கதையெல்லாம் பேசணும். இங்க என்னன்னா மறுபடியும் நிகழ்காலத்தை பத்தியே பேசி பொழுத கழிச்சிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நிகழ்காலம்னு ஒண்ணு இருந்தாதாண்டா அதோட இறந்த காலத்துல நான் இறந்த காலத்துலதான் எல்லாம் நல்லது நடக்குது, அதுதான் இனிமே நினைச்சுட்டு நிகழ்காலத்துல இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம விட்டுடுறோமோன்னு தோணுது. பாஸ்ட பத்தியே நினைச்சுக்கிட்டு பிரசன்ட்ல இருக்கிற ஸ்வீட் மூமெண்ட்ஸை நம்ம மிஸ் பண்றோம். கரெக்டு பிரபாகர். சமீபத்துல இதுக்கு இதே மாதிரி இருக்கிற ஒரு கவிதையை நான் படிச்சேன். அதை நான் எழுதி கூட வச்சிருக்கேன். இரு, நான் கொண்டு வந்துருக்கேன். இந்த கவிதையோட தலைப்பு காலம் எனும் காலம். இறந்த காலம் எனக்கு இனிப்பாய் இருக்கிறது, நிகழ்கால நிஜங்களை நேர்கொள்ள துணிவில்லை, எதிர்காலம் பற்றிய எண்ணமே எழவில்லை, இறந்த காலம் மட்டுமே இனிப்பாய் இருக்கிறது. கல்லூரி படிக்கையிலே பள்ளி நாள் இனித்தது,
பள்ளியிலோ தாய்மடியில் பாலருந்தியது இனித்தது. கையிலே காசு வந்து காலம் கடந்த பின்னே கல்லூரி பள்ளி வாழ்வு கரும்பாய் இனிக்கிறது. கைபேசி வந்த பிறகு தொலைபேசி போனது. கணினி என்று வந்தவுடன் கணக்கு புத்தகம் மாயமானது. புதிதாக வந்ததாலே பழசெல்லாம் போனது. பழசான நினைவு மட்டும் போகாமல் நின்றது. எல்லாம் இருந்தாலும் எளிதாய் கிடைத்தாலும் இறந்த காலம் வேண்டி ஏங்கி தவிக்குது என் மனது. எல்லோரும் எளிதாய் இன்பம் சுகிக்கையிலே எனக்கு மட்டும் இன்பமெல்லாம் இறந்த காலம் தானோ. அருமையான கவிதை தான். அருமையான கவிதை. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இப்ப பேசிட்டு இருந்த விஷயத்தையே அந்த கவிதையில வந்திருக்கு. இது யாரு எழுதினது? கவிஞர் இளங்குமரன். நம்ம பேசலாம். எழுதினதே இவன் தாண்டா. என்னடா சொல்ற? எழுதினது இவன் தானா? வேற ஏதோ பேர் சொன்னா? கவிஞர் இளங்குமரன் சொன்னா. இளங்குமரன்னா யாரா? பால சுப்பிரமணியம். அதான் இளங்குமரன். சூப்பர்ரா, கை கொடுறா. டேய் கை கொடுறா. டேய் நீ என்ன பண்ணு, உன் கவிதை கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கல, அதெல்லாம் என்கிட்ட கொடு. நான் அதை ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ண நான் ஏற்பாடு பண்றேன். என்னடா நான் எதுக்கு சொல்லலைன்னா உங்களுக்குலாம் இந்த கவிதையெல்லாம் பிடிக்குமோ பிடிக்காதோன்னு ஒரு அவை அடக்கம் தான்டா. சரி, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாமா? டயர்டா இருக்கு, எனக்கு தூக்கம் வருது. ஏய் மாத்திரை சாப்பிடணும்டா. கோதையே பரவாயில்ல பண்ணுவ போல இருக்க நீ. நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேசிட்டு இருப்போம்டா. மத்தியானம் முடிஞ்சா மேட்னி ஷோ பார்க்கலாம். ஈவினிங் அவங்க உங்க வீட்டுக்கு போலாம்ப்பா. நாளைக்கு ஈவினிங் தான் எனக்கு ஃப்ளைட்டு. டைம் நிறைய இருக்கு, கவலையே இல்லை. நீ மாட்டினடா பாலு. பாரு, நாளைக்கு காலை எனக்கு பார்சாதி கோயிலுக்கு போகணும் சொல்லிட்டேன். ஆமாப்பா, நாளைக்கு காலத்தால நான் வாக்கிங் போகிறேன் பீச்சில். நீங்க 2 பேரும் ரூம்ல போய் படுத்துங்க. நான் ஹால்ல தான் படுப்பேன். காலையில எழுந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாம கதவு தந்து நீங்க மட்டும் போலாம். போகும்போது மீழ்ச்சிட்டு போ. நான் மொட்டை மாடிக்கு போறேன், எனக்கு பீச் காத்து வாங்க. சரி சார். அவர் நிக்காரா? வாங்க வாங்க உள்ள வாங்க உட்காரு. அவர் இல்லையா? இருக்காரு, ஆனா வெளியில போயிருக்காரு. கோவிலுக்கு, பார்சாதி கோவிலுக்கு போயிருக்காரு. ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? எப்படி உங்களுக்கு அட்ரஸ் கிடைச்சது? இல்ல, அவர் அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருந்தார். எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட அட்ரஸ் சொன்னா அவன் நேரம் இங்க கொண்டு வந்து விட்டுட்டான். நீங்க எப்படி இருக்கே? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேங்க. எங்கங்க இப்படி வேலை ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருக்கு, அதான் பார்க்க முடியல. நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம், நான் டீ காஃபி எல்லாம் எதுவுமே சாப்பிடுறதே இல்ல. அவர் ராத்திரி மருந்து சாப்பிட்டாரோ? சாப்பிட்டானே, நான் தான் தண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்தேன். ஒரு பச்சை மாத்திரை நீளமா இருக்கும், அது சாப்பிட்டாரோ? ஐயோ, அவ்வளோ டீட்டெயிலா நான் பார்க்கலைங்க. அவர் ஏன் செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கார்? நான் ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா போயிடுது. நேற்று சனிக்கிழமை இல்லையா, அனிருத் ஃபோன் பண்ணா, அது அவர்கிட்ட சொன்னேனாக்கா அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை. தனியா வேற இருந்தேன்னா எனக்கு ரொம்ப கவலையா போயிடுது. இல்லை, நீங்க ஏதோ சொந்தக்காரங்க வீட்டில் தங்குறதா சொன்னானே. இல்ல, நான் எங்கேயும் போகல. அங்க எல்லாம் போக எனக்கு இஷ்டமே இல்லை. நீங்க பழசெல்லாம் பேசி முடிச்சுட்டேலா? இப்படிங்க 30 வருஷத்து பழக்கம், பேசிக்கிட்டே இருக்கோம், முடியல, இன்னும் இருக்கு. நான் அவர் வந்த உடனே பார்த்துட்டு உடனே கிளம்பிடுறேன், நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாங்க. நீங்களும் இருந்துட்டு அப்புறம் அவரோடய சேர்ந்து போகலாம். இல்ல இல்ல, நான் இருந்தா உங்களால எல்லாம் ஃப்ரீயா பேச முடியாது. நான் எதுக்கு நடுவில் இடைஞ்சல? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்களும் இருந்து சாப்பிட்டு பேசிட்டு போகும்போது உங்க வீட்டுக்காரரை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிடுங்க. அவர் என்ன குழந்தையா கையோட அழிச்சுன்னு போக? அவர் தான் என்ன பத்திரமா அழிச்சுன்னு போனோம். ஆமா, பீச்சில் பலூன் வாங்கி விட்டுட்டு இருக்காரு. அப்போ அவரை குழந்தைன்னு சொல்லாம என்ன சொல்ல முடியும்? இதை பாருங்க, இதோ உங்க வீட்டுக்காரரு பீச்சில் வாங்கின பலூனு. அப்படியா? அவர் இப்படிதான் ஏதாவது விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணிட்டே இருப்பார். சில சமயம் ரோட்ல சின்ன பசங்களோட கோலி பம்பரம் எல்லாம் விளையாடுவார். பொன் குழந்தைகள் மாதிரி புள்ளி வச்சு கோலம் எல்லாம் போடுவார். திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு எழுந்து உட்காந்து அல்லாங்குடியா அல்லமாக்கோதா வரியா அப்படின்னு கேட்பார். சாதாரணமா எல்லா மனுஷங்க மனசுலயும் இந்த குழந்தை விளையாட்டு நிரந்தரமா இருக்குங்க. ஆனா சில பேர் அதை தாராளமா வெளியில அதை எடுத்துட்டு வந்து அதை செஞ்சு பார்ப்பாங்க. சில பேர் சொசைட்டிக்கு பயந்து மூடி மறைச்சிப்பாங்க. உங்க ஹஸ்பண்டு முதல் ரகம். ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். அவர் பல சமயங்கள குழந்தை மாதிரிதான் இருப்பார். அவருக்கு அவ அம்மா மேல கொள்ள பாசம். எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா மாதிரி யாருக்குமே எதுவுமே பண்ண வராது, எங்க அம்மா மாதிரி காரியம் பண்ண வராது, எங்க அம்மா மாதிரி தடியை பண்ண தெரியாது, தெருவடிச்சு கோலம் பண்ண வருதுன்னு சதா அம்மா புராணம் சொல்லிட்டே இருப்பார். ஒரு நாள் அவ அம்மாக்கே கோவம் வந்துட்டு,
போறண்டா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மா சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஒரு கால இவதான் உன் பொண்டாட்டி, அம்மா உனக்கு இனிமே எல்லாமே அவதான் அப்படின்னு கத்தியே விட்டுட்டார். அப்புறம் என்கிட்ட வந்து அவன் குழந்தைல இருந்து என் மடியிலேயே இருந்து பழகிட்டானா, அதான் எப்பத்தாலும் அம்மா அம்மான்னு சதா சொல்லிட்டு இருக்கான். நீ தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும், அவனை நீ இனிமே குழந்தை மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னா. நான் அன்னில இருந்து அவரை அப்படிதான் பாத்துட்டு இருக்கேன். சொல்ல போனா அனிலுக்கு கூட 2வது குழந்தை, இவர் தான் முதல் குழந்தைன்னா சொல்லலாம். கோழி அடக்காக்குற மாதிரி தான் அவர் காத்துட்டு இருக்கேன் நானு. எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க. அவருக்கு உடம்பு நன்னா இல்ல, பிபி சுகர் எல்லாமே இருக்கு. அவர் தவறாம மருந்தெல்லாம் சாப்பிடுறாரு. எனக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கு. அவருக்கு எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சாலும் ஏதாவது ஆயிட போறதுங்கிற ஒரு கவலை. அவருக்கு எல்லாம் டயத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இப்பெல்லாம் ஒரு 10 அடி நடந்தாலே டயர்டா போயிடுறாரு. அவர் தனியா எங்கேயானு அனுப்புறதுனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அதுக்காக நீங்க அவர் கூடவே எப்போதும் இருக்க முடியுமா? என்னால அவரை விட்டு தனியா பிரிஞ்சு இருக்க முடியலையே. அவரை எங்கேயும் தனியா இருக்க விடாம அவர் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தணும்னு எனக்கு நல்லா தெரியுது. அது தப்பு தான், புத்திக்கு நல்லா படுறது. ஆனா மனசு கேட்க மாட்டேங்கிறது. நீங்க சொல்றது சரிதான், என்னால அவர் கூட எப்பவுமே இருக்க முடியுமா? முடியாதுதான். இப்ப என் கவலையெல்லாம் நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் எப்படியான சமாளிச்சுடலாம். ஆனா நான் இல்லாம அவர் தனியா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா, அவருக்கு எதுவுமே தனியா எதுவுமே பண்ண தெரியாது, சமைக்க தெரியாது, காஃபி கூட போட்டு தெரியாது. ஏன் எனக்கு தனியா ஒரு ஷர்ட் பேண்ட் கூட அவருக்கு வாங்க தெரியாது. எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணி தரணும். துணி தைக்க தெரியாது, உடம்புல வலு இல்லை, வாஷிங் மிஷின் கூட போட தெரியாது, வேலை கை பிடிக்காது. டயத்துக்கு பார்த்து பார்த்து எல்லா மருந்தும் எடுத்து தரணும். இதெல்லாம் யார் செய்வா? எங்க நாங்கெல்லாம் இருக்கோம், உங்க பையன் அனுபவித்து இருக்கான், நாங்கெல்லாம் செய்ய மாட்டோமா? இல்லை இல்லை, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவரும் அங்கெல்லாம் போக மாட்டார். அவனும் இப்போ வந்து எங்களோட இருக்கிற மாதிரியே இல்லை. அட விடுங்க, எப்பவோ என்னவோ நடக்கும்னு இப்ப ஏங்க நம்ம கவலைப்படணும்? நீங்க சொல்றது சரிதான். ஹால் அண்ணா பெருசா இருக்கே, கிச்சன் கூட இருக்கு பண்றது. வாங்க பார்க்கலாம். இது ரூமு. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து நின் பொற்றாமரை. அப்பா பார்சாதி, திவ்ய தரிசனம்டா, ஏகாந்த சேவை. ஆஹா, கோதை என் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. ஹலோ கோதை, நீ எப்படி இங்க? நீங்க செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா எனக்கு ரொம்ப பயமா போயிடுது. நீங்க ஏன் போன் ஆஃப் பண்ணி வச்ச? எனக்கு அதனால எவ்வளவு கவலைப்பட்டு போயிட்டுமா. ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை. அதனாலதான் காலம்பரை எழுந்த உடனே நம்ம ஆட்டோ டிரைவர் குமார்ல அவங்ககிட்ட அட்ரஸ் சொல்லி நேரம் இங்க வந்துட்டேன். ஏன்னா தனியா எங்கேயுமே போக தெரியாதுன்னு இப்ப வந்திருக்காங்களே, இப்ப என்ன சொல்ற? இவ சாமர்த்தியத்தை நீ தாண்டா மெச்சுக்கணும். இப்ப தனியா வர தெரிஞ்சுட்டோம். அவ புள்ள கட்ட அமெரிக்காவுக்கு 6 மாசம் இருக்குன்னு சொல்லி அனுப்புறேன். தனியா போறாளா பாப்போம். இல்ல இல்ல, நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன். அவனே வந்து நான் ஐஷன் பண்ணா கூட நான் உங்களை விட்டு தனியா எங்கேயுமே போக மாட்டேன். எல்லா இடத்துக்கும் சேர்ந்தே போக முடியாது, புரிஞ்சுக்கோ. எல்லாரும் ஒரு நாள் அங்க தனித்தனியாக போய் சேரணும். என்னடா உளறிட்டு இருக்க? சாரி சாரி கோதை, வழக்கம் போல உளறிட்டேன். சாரி சாரி சாரி. இல்ல இல்ல, என் கவலையெல்லாம் உங்களுக்கு ஏதாவது பிபி ஜாஸ்தியா போயிட்டு கவலையா இருக்கு. சுந்தராமன் இருக்காரா? வாங்க வாங்க வாங்க. சுந்தர் வாக்கிங் போயிருக்கான். வாங்க. இது வந்து பாலசுப்ரமணியம், இந்த ரூம் வாசி. இது கோதை, என் ஒய்ஃப். இது மிஸ்ஸஸ் சுந்தராமன் கோமதி. ரொம்ப நாள் ஆச்சா, சட்டுன்னு அடையாளம் தெரியலீங்க. நான் அவங்களெல்லாம் பார்த்ததே இல்ல. இல்ல, நாங்கெல்லாம் உங்க கல்யாணத்துக்கு ஏவிஎம் ராஜேஸ்வரில் வந்திருக்கோமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. போட்டோ ஆல்பத்தை பாருங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஓ அப்படியா? மேடம், நீங்களும் நேத்தே வந்து இவரோட கான்ஃபரன்ஸ்ல கலந்துட்டீங்களா? நோ, அவன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தான். நீங்க சுந்தர தேன் வந்த மாதிரி அவளும் வந்திருக்கா. ஆமா, இவர் போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு போல இருக்கு. நேத்து ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்த்தா ரீச்சே பண்ண முடியல. என் பையன் ஆனந்த் வந்து சொன்னான், அப்பா ஃப்ரெண்ட்ஸோட கும்மால் அடிச்சுட்டு இருக்கான்னு. சரியாதான் வந்து பார்த்துட்டு என்னதான் நடக்கிறதுன்னு பார்த்து நம்மளும் முடிஞ்சா கலந்துக்கலாமே அப்படின்னு வந்தேன். கும்மாலெல்லாம் ஒண்ணும் இல்ல, பேசிட்டோம், சாப்பிட்டோம், மறுபடியும் கூடி கூடி பேசணும், தூங்கி போயிட்டோம், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அதுக்கு எதுக்கு 2 நாள் பிளான் பண்ண? வேற ஒரு ப்ரோக்ராமும் இன்னைக்கு இல்ல. அதான் நீங்கெல்லாம் வந்துட்டல. இல்ல, என் ஒய்ஃபையும் சேர்த்து தான் சொல்றேன். இனிமே எல்லாரும் சாப்பிட்டு ஆத்துக்கு போய் சேர வேண்டியதான். எங்கடா சுந்தர் வாக்கிங் போன கண்டியார்பேட்டை வரைக்கும் போயிட்டானா?
கோவிந்தி எங்க நீ வந்திருக்க? காரை பார்த்தேன், அதான் வேக வேகமா வந்தேன். நீங்க என்னாச்சு? நேத்து ஃபுல்லா மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். என்னால உங்களை ரீச் பண்ணவே முடியல. இல்ல டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இன்ஃபேக்ட் நாங்க எல்லாருமே ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் இல்லையாடா? ஆமா நாங்க எல்லாருமே ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். மொபைல ஆஃப் பண்ணி வச்சது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு இப்படிதான் தெரியுது. உங்களுக்கும் கஷ்டம். அதான் நான் இன்னைக்கு சாயங்காலம் வந்துட போறேன். அதுக்குள்ள என்ன எதுக்கு தந்தா? பேங்க்ல இருந்து போன் பண்ணியிருந்தா. என்ன? ஏதோ டாக்குமெண்ட்டை காணும், அவரை போன்ல பிடிக்க முடியல, முடிஞ்சா அவரை போன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு நீ என்ன சொன்ன? லீவ் நாள்ல கூட வேலை செய்ய அவருன்னு உங்க அடிமையா? திங்கக்கிழமை வந்த உடனே கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன். போச்சு. திங்கக்கிழமை ஆபீஸ் போன உடனே எனக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் இருக்கு. பிரபாகர் 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒருத்தரை நான் ஒரு தடவை கூட பார்த்தது கிடையாது. இல்ல சந்தர்ப்பம் வாங்கல, நாங்களாம் ஆனா போன்ல பேசிக்கோம். இல்லையே, நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வர பயப்படுறதா இல்ல அவர் சொன்னார். அது பயம்லாம் ஒண்ணு இல்ல. எதுக்கு பயம்? அதுல அதாவது உங்க வீட்டுல 2 நாய் இருக்கு இல்லையா, நாயினா எங்களுக்கு பயம். அதான். வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். பிரபா, இது மிஸ்ஸஸ் கோமதி சுந்தரராமனுடைய வைஃப். இது பிரபாகர். ஓ, நீங்க தான் இந்த மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணவரா? நான் ஐடியா கொடுத்தேன், ஏற்பாடு பண்ணது பாலு. இது என்ன? இது ஸ்கூல் ரீயூனியன், காலேஜ் ரீயூனியன் கேள்விப்பட்டிருக்கேன். திஸ் இஸ் டிஃபரெண்ட். இத பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. இது என்ன மேன்ஷன் ரீயூனியனா? இல்ல, நாங்க டைம் மிஷினை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பழைய பீரியடுக்கு கொண்டு போயிருக்கோம். அதாவது முன்ன இருந்த வாழ்க்கையை இப்ப வாழ்ந்து பார்க்க ஆசைப்படுறோம். சிம்பிள், அவ்வளவுதான். வாழ்ந்து பாத்தீங்களே, சந்தோஷம் கிடைச்சதா? ஆனா கனவு கலைஞ்சு நிஜ வாழ்க்கைக்கு நம்ம திரும்பி வந்துதானே ஆகணும். அப்போ கனவுல கிடைச்ச சந்தோஷத்தை விட நிஜ வாழ்க்கையோட துக்கம் அதிகமா நம்மள பாதிக்கும். அப்பப்ப இருக்கிற சந்தோஷங்களை நம்ம அனுபவிச்சிடணும். ஃபியூச்சர்ல வர போற துக்கத்துக்காக இப்ப நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்காம இருக்கக்கூடாது. இது எப்படி இருக்கு தெரியுமா? இன்னும் 10 நிமிஷத்துல வெட்ட போறாங்கிறது தெரியாம கசாப்பு கடையில தழைய திங்கிற ஆடு மாதிரி. ignorance of life, reality and death. sometimes ignorance is bliss. வரா ஏண்டா, நான் ஏதோ ஃபேமிலி ரியூனியன், மேன்ஷன் ரியூனியன், ஃபேமிலி ரியூனியன் ஆயிருக்குன்னு சந்தோஷப்பட்டிருக்கேன். இப்ப ஏன்டா அடுபடுறத பத்தி பேசுறீங்க? அதானே பிரேக்ஃபாஸ்ட பத்தி நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப அதையே வெட்டிடலாமா? ஏதாவது ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ணலாம், இல்லாட்டி அங்கே நீங்க வரவே வச்சுடலாம்டா. நான் வேணா ஒண்ணு சொல்லட்டுமா? இங்க கிச்சன் இருக்கு, பாத்திரங்கள்லாம் இருக்கு. பேசாம இங்கே தலி பண்ணி சாப்பிட்டா என்ன? என்ன மெனு? வெரி குட். நானும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே பண்ணிடலாம் மேடம். மெனு என்னன்னு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். எனக்கு அக்கார வடசல் பிடிக்கும், உங்க அக்கார வடசல் பிடிக்கும். டெஃபினட்டா பண்ணணும். ஓகேயா? கோமதி கூட வெஜிடபிள் புலாவ் ரொம்ப ஜோரா பண்ணுவா. ஆமா, கூடு இருந்தா. அப்புறம் என்ன, அதையே பண்ணிடுங்க. அப்புறம் சாம்பார், ரசம், பொரியல் இதெல்லாமே செஞ்சிருங்க. சரி, அப்ப ஒண்ணு பண்ணுங்க. நீங்க போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். நானும் பாலு போய் வாங்கிட்டு சுந்தர் இங்க பாருங்க, அக்காரோட செல் பண்ண சொல்லி கலரணும். ஒரு 1/2 கிலோ வெல்லமும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருக்கோம். சரி பாலு போய் பாருங்க, நல்ல பாஸ்மதி திராட்சை, முந்திரி எல்லாம் வாங்கிக்கோங்க. சரி, தெரியாதாமா? நீங்க பேசிட்டு இருக்கோம், நாங்க வந்து ரப்பாய் வாங்கி போறேன். அப்புறம் மிஸ்டர் பிரபாகர், வாட் ஆர் யூ? நான் வந்து எம்ஜிகேன்னு ஒரு ஜெர்மன் கம்பெனில பெரிய போஸ்ட்ல இருக்கேன். அதாவது இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கேன். எங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் டெல்லியில இருக்கு. ஓ, இவர் அடிக்கடி டெல்லியில தனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்லிட்டு இருப்பார். அது நீங்க தான் இப்பதான் தெரியுது. முன்னாடி மீட் பண்ணதே இல்ல. சாரி மேடம், நான் வந்து உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. அப்புறம் சென்னைக்கு அபிஷேகா அடிக்கடி வருவேன். அப்பெல்லாம் ஃபோன் பண்ணுவேன். உங்களை நேரம் பார்த்ததுல இப்பதான் பாக்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. உங்களை பத்தி அவன் நிறைய சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்க? ரொம்ப திமிர் பிடிச்சவன், கர்வக்காரினாரா? இல்ல மேடம், நீங்க வந்து ரொம்ப இண்டிபெண்டன்ட் டைப்பு, ரொம்ப இண்டிபெண்டா திங்க் பண்ற கூடியவங்க, ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் வந்து நீங்க இந்த இதெல்லாம் கட்டுரையெல்லாம் எழுதுவீங்களாமே. அப்புறம் வந்து இந்த டி நகர்ல ஒரு ஆளை போய் அடிச்சுக்கலாமே, யூடிசிங்க, அத கூட சொன்னார். நல்ல தைரியம் மேடம் உங்களுக்கு. சில மேகசின்ல எழுதுவேன், பெரும்பாலும் விமென்ஸ் இஷ்யூ தான் கவர் பண்ணுவேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ நம்ம பெண்களுக்கு தேவை தைரியம். அப்பா அம்மா கிட்ட, அடுத்த வீட்டுல, பார்லிமெண்ட்ல, எங்கேயா இருந்தாலும் தான் கருத்தை ஆணித்தனமா சொல்ற தைரியம் வேணும். யாருக்காகவும் தான் சொந்த அபிப்பிராயத்தை விட்டு கொடுக்காத துணிச்சல் வேணும். ரைட்டு தான் மேடம். அதுக்காக எப்பவும் நம்ம ரிஜிட்டா இருக்கக்கூடாது. சில நேரங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நோ நோ, விட்டு கொடுக்கறதுங்கிறது வேற, பணிஞ்சு போறதுங்கிறது வேற. விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது நாம வாலண்டியரா பண்றது. ஆனா பயந்து ஒத்துக்கிறதுங்கிறது கோழத்தனம். யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னோட சுய விட்டு
விட்டு கொடுக்கவே கூடாது. then I lose my identity. மேடம் ரொம்ப தீர்மானமா இருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட் யூ மேடம். thank you. ஆமா, உங்க வைஃப் என்ன பண்றாங்க? அவங்க எப்படி? மேடம் என் ஒய்ஃப் டெல்லியில் ஸ்ரீராம் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. பட் we are not living together. I'm so sorry. இத பத்தி நான் இனிமே கேட்க கூடாது. பரவாயில்ல. பர்சனல் விஷயம். பரவாயில்ல மேடம். ஆமா, இந்த மேன்ஷன் மாடில இருந்து பார்த்தா சீவியூ கிடைக்குமா? ஆமா மேடம், டெஃபினட்டா. சீவியூ பார்க்கணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாமா, வரீங்களா? பரவாயில்ல, எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். கேஸ், பாத்திரம், அரிசி, பருப்பு, உப்பு, புளி எல்லாம் ரெடி. சமைக்கிறதுக்கு ஆள் மட்டும்தான் வரணும். எப்போ வரப்போற? என்னங்க தெரியாத மாதிரி கேட்குறீங்க? என்ன நீங்க சொல்றீங்க? இங்க பாருங்க, ஒன்றும் கவலையே இல்லை. வாழ்க்கையில் துணைன்னு தேவைப்பட்டதுனாக்கா எந்த வயசுலயும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க மட்டும் ரெடின்னு சொல்லுங்க, நாங்களாம் இம்மீடியட்டா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். இல்லைங்க 50 வயசுல எனக்கு அதெல்லாம் வேணுமா? வயசுக்கேற்ற பொண்ணா பாருங்க. உங்களை மாதிரியே துணை தேவைப்படுற பொண்கள் எத்தனை பேர் இருக்கா? தேடினா நிச்சயம் கிடைப்பா. இல்லைங்க, காத்துக்கிட்டு இருக்கிற பொண்ணையே வேண்டான்னு சொல்லிட்டு நான் இருக்கேங்க. என்ன சொல்றேன்? இது வரைக்கும் இந்த விஷயத்த என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் ஹஸ்பண்டு கூட தெரியாது. இப்போ நான் சொல்கிறேங்க, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவள் வேறு ஜாதி, நான் வேறு ஜாதி. அதுக்கப்புறம் ஸ்கூலோட அவள் படிப்பு முடிஞ்சு போச்சு. நான் மேற்கொண்டு காலேஜில் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் தொடர்ந்து எங்களுக்குள்ளே அந்த லவ் இருந்துக்கிட்டே தான் இருந்தேன். நான் காலேஜ் போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவளுக்கு கல்யாணத்துக்காக சீரியஸாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு போலீஸ்கார மாப்பிள்ளை கூட வந்து பார்த்துட்டு போனதாக சொன்னாங்க. ஆனால் அவள் தீர்மானமாக சொல்லிட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ஒன்றை தான் பண்ணிப்பேன், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஒரு நாள் நேராக அவங்க அப்பா கிட்ட போய் நான் செந்தாமரையை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு அவர் என்னை அடின்னு அடிச்சுட்டாருங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எங்கள் மாமா கிட்ட வந்து இனிமே அந்த பையன் அங்கே வந்தான்னா அவனை கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது தெரியாமல் அவங்க ஊருக்கே தெரியாமல் நாங்கள் 2 பேரும் தனியாக 2-3 தடவை சந்திச்சுக்கிட்டோம். எப்படியோ அது அவங்க வீட்டுக்கும் ஊருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ எங்க பிரச்சனை ஜாதி பிரச்சனை, ஊர் பிரச்சனையும் ஆயிடுச்சு. அந்த சமயத்துல தான் எனக்கு வேலை கிடைச்சி நான் மெட்ராஸ் வந்துட்டேன். அவங்க வீட்டில் அவளுக்காக பொண்ணு பார்த்து இந்த பையனை பார்த்து பொண்ணெல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஒரு 6 மாதம் வரவே இல்லையா, அவளால் தனியாக அவங்க வீட்டிலேருந்து வர ப்ரெஷரை தாங்க முடியல. இனிமே நான் வரமாட்டேன்னு அவளே ஒரு தவறான முடிவு எடுத்து ஒரு நாள் வீட்டில் சேலையை கழுத்துல மாட்டிட்டு போயிட்டாங்க. இந்த சேலை எனக்கே 1 மாதம் கழிச்சு தாங்க தெரிஞ்சது. கடைசி வரைக்கும் அவன் முகத்தை கூட நான் பார்க்க முடியலைங்க. அன்னைக்கு தாங்க நான் தீர்மானிச்சேன், என்னோட வாழ முடியல அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையே ஒருத்தர் தொலைச்சதுக்கு பிறகு எனக்கு அவ இல்லாத ஒரு வாழ்க்கை வேணுமா, திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு நான் கல்யாணமே பண்ணிக்கிறது வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உங்களோட வாழறதுக்கு அந்த பொறுப்பு குடுப்பினே இல்லாம போயிடுது. அதுக்காக நீங்க எத்தனை நாள் தனியா இருக்க முடியும்? சின்ன வயசுல வேணா துணை இல்லாம எப்படியாவது காலத்தை ஓட்டிடலாம். வயசான காலத்துல நமக்கு நிச்சயமா ஒரு துணை வேணும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஆதரவா இருக்கிறதுக்கு நிச்சயமா நமக்குன்னு ஒரு துணை தேவைப்படும். நீங்க காத்துன்னு இருக்கா ஒரு பொண்ணுன்னு ஏதோ சொன்னேன். அது என் உறவுக்கார பொண்ணுங்க, பேரு தெய்வானன்னு பேரு. அது பிறந்த உடனே எனக்கு தான் அதுகிட்ட யாரோ சொல்லி வச்சுட்டாங்க. அதையே நம்பி தான் மனசை எனக்காக வச்சுட்டு இருந்ததுங்க. செந்தாமரையோட எனக்கு காதல் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு நாள் மாமா மனசு மாதிரி வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. செந்தாமரை இறந்த பிறகு அவளோட நம்பிக்கை இன்னும் அதிகமாயிடுச்சு. எனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா நீங்க விரும்புற பொண்ணை விட உங்களை விரும்புற பொண்ணு தான் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கு. கிராமத்துல என்ன பண்றாங்க அந்த தெய்வான? உள்ளூர் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. பேசாம நீங்க ஊருக்கு போங்க, உங்களுக்காக காத்து நிக்கிற அந்த தெய்வானை கல்யாணம் பண்ணிக்கோங்க.
எதுங்க சீரியஸா சொல்றீங்க? ஆமா, இந்த பாலசுப்ரமணியத்துக்கு தெய்வானை விட பொருத்தமான ஜோடி வேற யார் கிடைப்பா? எங்க ஆத்துக்காருக்குன்னு கவலைப்படுறதுக்கு நான் ஒத்தி இருக்கா மாதிரி உங்களுக்குன்னு கவலைப்படுறதுக்கு ஒத்தி வேண்டாமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அருமையான சாப்பாடு. எக்ஸலண்டா. இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லடா. அக்கார வடசல் அற்புதம். புலவ் வா, இட் வாஸ் கிராண்ட். நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இப்படி சாப்பிட்டது. இப்பதான்டா எனக்கு வாழ்க்கையில எவ்வளோ நான் மிஸ் பண்றேன்னு எனக்கே தெரியுது. நான் கூட இனிமே மெட்ராஸ்ல இருந்துடலாம் போல இருக்கலாம். அப்படி இருக்கலாம். வந்துடுறா, எல்லாத்தையும் வேலையை விட்டு டிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன், நாங்க பாத்துக்கிறோம். எல்லாமே எப்பயாவது கிடைச்சாதான் நல்லா இருக்கும். ரெகுலரா எப்ப பார்த்தாலும் கிடைச்சிருந்தா அழுத்து போயிடும். கரெக்ட் கரெக்ட். ஆனந்தா வந்து சொல்லியிருந்தான் அப்பா ஃப்ரெண்ட்ஸோட லூட்டி அடிச்சிட்டு இருக்கான்னு. சரி, அதான் வந்தேன். ஆமா, ஆனந்த் ஒரு பெரிய கேமராமேன் ஆக்குறேன்னு சொல்லியிருக்கலாமே, நீ செலக்டட். ஆமா மேடம், அவனோட ப்ரொஃபஷனை அவன் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா he is very interested in cinematography. அதனால அவன் போக்குக்கே விட்டுருங்க. அதாவது வாழ்க்கையில வேலைன்னு ஒண்ணு இருக்கு, ப்ரொஃபஷன் இருக்கு. சாப்பாட்டுக்காக பண்றது வேலை, ஆனா ஆத்ம திருப்திக்காக பண்றது ப்ரொஃபஷன். அதனால அவனோட let him choose his profession. அவனை அப்படியே விட்டுருங்க நீங்க. he will shine, don't worry. சமையல் கூட நம்ம சந்தோஷமா செஞ்சாதான் அது ஒரு ஜீவனே இருக்கும். இல்லாட்டி சமைக்கிற பதார்த்தத்தை ஜீவனே இருக்காது. Definitely ma'am. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி மனசும் இதுவும் ஒன்னா போய் சமைச்சதுனாலதான் எங்க எல்லாருக்குமே மனசு நிறைஞ்சு போச்சு. ஆமா, சொல்லாட்டி எதுலயுமே ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கணும்டா. அப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பிரபா வந்து என்ன பண்ணா, ஒரு தாட்டி அங்க இதுல இருக்கும்போது அவன் ஹாஸ்டல்ல மூடிட்டாங்க திடீர்னு. அப்ப அவனுக்கு ஊருக்கு போறதுக்கு கூட காசு கையில இல்லை. டேய், நான் சொல்றேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வெரி டச்சிங். அதாவது சென்ட் ஜோசப் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன்ல, அப்போ ஹாஸ்டலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய ஏதோ அடிதடி, அதனால ஒரு 25-30 நாள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நான் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணாங்க, இவங்க அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, நீ ஹாஸ்டல் ரிஓபன் பண்ற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்கடா. 40 நாள் இருந்தாண்டா. அது மாதிரி குழந்தை மாதிரி இவனை எப்படி கவனிச்சுட்டாங்களோ அது மாதிரி அவங்க வீட்டுல என்ன பதார்த்தம் என்ன பண்றாங்களோ அதை எனக்கும் கொடுத்து அதை இவ்வளவு நல்லா கவனிச்சுட்டாங்க. இவனையும் சமையல் உட்கார வச்சு எல்லாம் போட்டு இதை சாப்பிடுறா அதை சாப்பிடுறான்னு அவனுக்கு என்ன உபச்சாரம். அதாவது இவனும் வந்து என்னோட ஒரு பிரதர் மாதிரி ஆயிட்டான். என் குடும்பத்துல பிரபாவத்தனாவே ஆயிட்டாங்க. அந்த அன்பையும் பருவியும் நான் மறக்கவே மாட்டேன். என் அப்பா கூட அவனை வளர்ந்தவனே தான் முன்பு. ஆமா, எங்க அப்பா இருக்காரு, அவர் வந்து சான்ஸ்கிரிட் தமிழ் ரெண்டுத்துலயுமே பயங்கர புலமானவர். அதாவது நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி எங்க மதத்தை பத்தியும் சில சந்தேகங்களை அவர் கேட்டுக்குவார். அதான் அவர் ஒரு தடவை சொன்னார், அதை என்னால மறக்கவே முடியாதுதான். அதாவது வந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு இயேசு சொன்னார் இல்லையா, அதுவும் அப்புறம் கீதையில சொன்னாரு மாம் ஏவ சரணம் பிரஜா. மாம் ஏக சரணம் பிரஜா. கரெக்டா அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்க ஞாபகம் வருது. அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொன்னார் பாருப்பா, ரியலி ஒண்டர்ஃபுல். நோபல் சோல்ட் அவர். ரொம்ப நல்ல மனுஷன். நான் கூட அவரு ரங்காவோட நங்கநல்லூர்ல இருக்கும்போது ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தேன். ஆமா ஆமா, ஸ்ரீரங்கத்துல தான் பிறந்தா வளர்ந்தேன், ஸ்ரீரங்கத்திலே கல்யாணம் பண்ணிட்டேன். என்னுடைய கடைசி காலமும் அங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டே இருந்தார். பாவம், அவருக்கு அந்த பாக்கியமே கிடைக்காம போயிடுது. அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பாவால எதுவும் தனியா செஞ்சுக்க முடியலடா. 87 வயசு ஆயிடுச்சு. நானும் அங்க போய் இருக்க முடியல. சரி, என்னோட இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுதான் தப்போன்னு தோணுது. கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கி போயிட்டாரு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ரூம்ல போய் படுத்துட்டார். மத்தியானம் 1 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ரங்கா ரங்கான்னு ஒரு குரல். என்னதான் கூப்பிடுறாருன்னு அலறி சுருட்டி ஓடின. அவர் அந்த ரங்கநாதனை கூப்பிட்டுருக்காரு போல இருக்கு. அப்படியே சாஞ்சிட்டார். அவர் டெத்து கூட என்னால வர முடியல. நான் அப்ப கிரீஸ்ல இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவனை வந்து பார்த்தேன். அப்பா போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. ரங்கா ரங்காங்கிற ஒரு குரல் கேட்டுட்டே. இப்ப வேலையும் இல்லை, மறுபடியும் ஸ்ரீரங்கம் போயிடலாமான்னு பாக்குறேன். அவர் இருக்கும்போது நீ அங்க போல, இப்ப போய் அங்க இருக்க போறியா? போடா. ரங்கா, நான் உனக்கு சொல்றேன், நீ பேசாம உன் பையன் அனிருத்தோட போய் அமெரிக்காவில் இருக்கு. அதுதான் உனக்கு கரெக்ட். அது சரிப்பட்டு வராத. ஏண்டா, ஓ பையன் உன்னோட இல்ல, அது மாதிரி நீ அவனோட இருந்தா என்னடா தப்பு? பாரு, அங்கெல்லாம் போய் என்னால இருக்க முடியாது, சரிப்பட்டு வராது.
அங்க இருக்கிறவெல்லாம் தமிழ் தெரிஞ்சா கூட இங்கிலீஷ்லயே பேசிட்டு எப்ப பாரு 24 மணி நேரம் டிவி பார்த்துட்டு என்னால இந்த வயசுல அந்த வாழ்க்கைக்கு என்னால மாத்திக்க முடியாது. காவேரியும் கொள்ளெடுத்தையும் யூஎஸ்ல கொண்டு போய் பேத்து வச்சா கூட இவரால் அங்க போய் இருக்க முடியாது. பேசாம அவர் வழியிலே இருக்க விடுங்க. சார் உங்க மாமா வந்திருக்காரு. யாரா பெரிய குளத்துக்காரரா? வாங்க சார். அதே பெரிய குளத்துக்காரன் தான். வாங்க வாங்க வாங்க. ஆமாமா, நீங்க எப்படி இங்க? அது நம்ம பிரசிடென்ட் மாமன் கல்யாணம் இந்த ஊர்ல. ஊர்ல இருந்து எல்லாம் வந்தோம், ஒட்டுக்கா வந்தோம். கல்யாணம் காலையில முடிஞ்சிருச்சு, ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். போற வழியில ஒன்னே ஒரு எட்டு பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். ஆமா, இவங்கெல்லாம் யாரு? சொல்றேன் மாமா, இது பிரபாகர், உங்களுக்கு தெரியும். நாங்க 30 வருஷத்துக்கு முன்னால இந்த ரூம்ல சேர்ந்து தங்கினவங்க எல்லாம் ஒரு 2 நாள் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். அதுக்காக வந்திருக்காங்க. இவரு ரங்கராஜன், அவங்க வந்து கோதையம்மா அவங்க ஒய்ஃபு, இவங்க வந்து சுந்தராமன் சார், அவங்க சம்சாரம் கோமதி அம்மா. இது எங்க மாமா வைகுண்டம், பெரிய குளத்துல இருந்து வந்திருக்காங்க. நானே மெட்ராஸுக்கு போறேன்னு சொன்ன உடனே உங்க அத்தை அதிர்ஷ்டம் முறுக்குன்னு பலகாரத்தை செஞ்சு பிள்ளைய பார்த்து கொடுத்துட்டு வாங்கன்ட்டா. நேற்று அவங்களோட மொத்தமா வந்ததுனால கல்யாண வீட்டுக்கு நேரம் போக வேண்டியதா போச்சு. இப்ப எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டோம். எக்மூர்ல தான் இருக்காங்க, லக்கேஜ் எல்லாம் அங்கதான் இருக்கு. நான் தான் ஊருக்கு போறதுக்கு முன்னால ஒரு 8 ஒன்றை பார்த்து கொடுத்துட்டு போகணும்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா ரொம்ப நாளைக்கு பிறகு நண்பர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கீங்க. இதுக்கு அதுவும் நல்லதா போச்சு. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. ஏமாமா, இதுக்காகவா நேர்ல இவ்வளவு தூரம் வரீங்க? ஒரு போன் பண்ணி இருந்தா நானே வந்து உங்களை சந்திச்சுட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அதுக்குத்தான் அந்த பெரிய நாயகன் பையன் இதை கொடுத்து உனக்கு போன் போடுறான்னா அவன் என்னமோ முயற்சி பண்ணி பார்த்து போட்டு கடைசியில 50 கிடைக்கல. அது நாங்க செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம், அதான் கிடைக்கல போல இருக்கு. ரொம்ப சிரமம் பண்ணிட்டீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இதெல்லாம் என்ன பெரிய சிரமம். ஆனா ஒண்ணுங்க, என்ன இந்த பய ஊர்ல கிழக்கு மேற்கு திசை தெரிய மாட்டேங்குங்க. ஒரு நாள் ஒரு வழியா வர்ற பஸ் மறுநாள் அந்த பக்கம் வர மாட்டேங்குது, திருப்பி விட்டுறானுங்க. என்னமோ நேரடியா இங்க பஸ் வந்ததுனால வந்துட்டேன். இது சிரமம் இல்லை. அதையும் மீறி கஷ்டப்பட்டு வந்துட்டீங்களா, எங்களுக்கு சந்தோஷம். பாரு மேல இருக்கிற ஒரு பாசம் தான். அது அத்தை அவன் மேல வச்சிருக்க அன்பு பாசம். அவன் பாசத்தை தான் இந்த பையன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவ கவலையத்தான் இவன் தீர்க்க மாட்டேங்கிறான். என்ன கவலை எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க தீர்த்து வைக்கிறோம். என்ன பெரிய கவலை? இப்படி ஒரு கல்யாணம் காட்சி ஒண்ணும் இல்லாம இப்படி தனிமரமா நிக்கிறானேன்னு கவலைதான். இப்ப பாருங்க, உங்களை எல்லாம் பார்த்தா இப்படி குடும்பத்தோட புருஷன் முன்னாடியே பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. அதே மாதிரி தான் இவ்வளவு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணிக்கிட்டு இருந்துட்டு வாங்கதான் ஆசைப்படுறோம். நீங்க ஏமாமா கவலைப்படுறீங்க? இப்ப சொல்லிட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம். சம்பந்தப்பட்ட நான் இருக்கும்போது நீங்க மட்டும் முடிவு எடுக்கிறீங்களே, என்ன ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? இதோ பாடுறேன், இனிமே கொஞ்சம் யாரும் கேட்கறதா இல்ல. நாங்க முடிவு பண்ணதுதான். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, அவன் பையன் நான் கழிச்சிட்டு வந்துடுறோம். அப்படி போடுங்க தம்பி, அப்படி போடுங்க. நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, அடுத்த முகூர்த்தத்திலே பாருங்க. முடிஞ்சா பையனை கையோட இல்ல வேலோடய கொண்டு வந்து சேர்க்கிறோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்படி போடுங்க தம்பி. இப்படி 4 பேர் இப்படி சொன்னாதான் அவனுக்கு ஒரு நல்ல வழியா பிறக்கும். இவனுக்காக இவன் ஊர்ல அந்த தெய்வான காத்துக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் நல்ல புத்தி சொல்லி சரின்னு அவன் வழக்கு ஒத்துக்கிட்டான்னா அதுவே சரி. இது எப்படியோ வந்ததுல கையில இருந்த பாரமும் குறைஞ்சிருச்சு, என் மனசுல இருந்த பாரமும் குறைஞ்சிருச்சு. 1000 சொல்லுங்க, என்ன இருந்தாலும் நட்பு மிஞ்சிற சக்தி உலகத்துல வர எதுக்குமே இல்லை. எல்லாருக்கும் வரேன். செல்வா பஸ் ஏற்றி விடு. செல்வா கொஞ்சம் பஸ் ஏற்றி. உனக்கு தெய்வானேன்னு ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்த என்கிட்ட ஏன்டா சொல்லல? எனக்கு பிடிக்கலடா. ஏன் பிடிக்கல? கல்யாணம் பிடிக்கல எனக்கு. 50 வயசுக்கு மேல நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. 50 வயசாயிருக்குங்கிறதுனால அந்த இதெல்லாம் ஒரு தடை இல்லைடா. ஏண்டா நம்ம லாட்ஜ் ஓனர் 50 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் வயசுக்கும் என்னடா சம்பந்தம்? இங்க பாருங்க, கல்யாணம், லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட விஷயம். மத்தவங்க நம்ம அபிப்பிராயத்தை தான் சொல்லலாம், அவரை கம்பல் பண்ணக்கூடாது. டோன்ட் கம்பல், லீவ் him alone, let him take his own decision. கரெக்ட், அவங்க சொல்றது சரிதான். அவனே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரட்டும்டா, நாம கம்பல் பண்ண வேண்டாம். நம்ம ஒண்ணும் கம்பல் பண்ணல, அது ஒரு நல்ல முடிவா இருக்கணும்னு சொல்றோம், அவ்வளவுதான்.
மா 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 என்னடா என்ன ஆச்சு? அம்மா இந்த மாதிரி டெல்லியில இருந்து ஒரு போன் வந்ததுமா. ஏதோ அபூர்வா ஆக்சிடென்ட் ஆல் இந்தியா ஏதோ டெல்லி போலீஸ்ங்கற எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. பதட்டப்படாம சொல்லுடா, நீ கேக்க வேண்டியது என்ன ஆச்சுன்னு. ஐயோ நான் சொன்னேனே, அவ வந்து ஹிந்திலயே பேசிட்டு இருந்தா, எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்ல வேண்டியதானடா, எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ்ல பேசுவானே. ஐயோ நான் சொன்னேனே, திரும்ப திரும்ப சொன்னேன், அவ அதுக்கு புரியவே இல்ல. அவ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா. டோன்ட் கொடு. என்ன டெல்லியில இருந்து கால் வந்தா? என்ன சொன்னாங்க சொல்லுங்க, கிளியரா சொல்லுங்க. ஆக்சிடென்ட் நாங்க சார், அப்புறம் அபூர்வா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், நாங்க ஒன்றும் புரியல சார் எனக்கு. டெல்லி நம்பர். हेलो बोलो जी. இல்லை ஏதோ அபூர்வா ஆக்சிடென்ட்னு உங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சொன்னீங்களா? இங்கே இந்த நம்பருக்கு தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் டெல் மீ. என்ன ஆக்சிடெண்ட்டா? எங்கே ஆச்சு சார்? ஓ டெல்லியிலேருந்து குர்காம் போகிற வழி இல்லையா? ஓகே சார். சார் அப்படியா? சரி சார். ஆக்சிடென்ட் ஆகிடும். ஐயோ பெருமாளே. ஒன்றும் இல்லை டெல்லியிலேருந்து குர்காம் போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகிட்டான். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியல. எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள விட்டு நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு டாக்டர் ஒருத்தர் தெரியும், அப்புறம் ஒரு போலீஸ்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்க அங்கே இருக்கார் சரவணன், அவங்க 2 பேரையும் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ சொல்கிறேன். அவனோட ஃபோன் எடுத்துருவா, அதில் அவன் நம்பர் இல்லை ஸ்டோர் பண்ணி. இவன் அவகிட்ட ஏதாவது கார் இருக்கா? எப்படி அவன் கார்ல போனா? என்னாச்சு? கார் கிடையாது, கார்ல தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஃப்ரெண்டோட கார்ல போயிருக்காங்க. அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம், both of them are drunk. ஆமா. சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத, ஏதோ நடந்து போச்சு, விட்டுரு, அதெல்லாம் இப்போ சகஜம், விடு. நான் இப்போ இந்த டீட்டெயில்ஸ் கேட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்றேன். உடனே பண்ணிடுங்க. என்னோட சொல்றேன். I am Prabhakar here. Dr. Bhatia, tell me what happened. Police station, they told me that they have admitted the 2 persons in AIMS. அதுக்கு தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். டெல் மீ. ஓகே இல்லை ஒன்றும் கவலை இல்லையா? ஓகே தேங்க்யூ டாக்டர். டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? ஒரு மைனர் ஆக்சிடென்ட் தானா, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு அப்போலோவில் ஒரு டெஸ்ட் எடுத்துடலான்னு சொன்னாங்க. மேடம் எல்லா விவரமும் கேட்டாச்சு மேடம். லைன் கம்ப்ளீட்டாக கேட்டாச்சு. அதாவது சரவணன் சொல்லிட்டாரு அந்த கேஸை பார்த்துக்கணும், அதே மாதிரி பாட்டியாவும் சொல்லிட்டாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு நம்ம எல்லாரும் டெல்லிக்கு போகணும், போய் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரணும், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு போகணும்னா டிக்கெட்லாம் நீங்கள் கவலைப்படுறீங்க, அதுக்கு பஷீர் பாய், நான் பிரபாகர் பேசுகிறேன். எனக்கு டெல்லிக்கு போட்டிருக்கீங்களா, அதோட இன்னும் 2 டிக்கெட் சேர்த்து போட்டு டெல்லி ஃப்ளைட் தான், டெல்லியே தான் என்னோட ஃப்ளைட்லேயே. நீங்க பண்ண இந்த ஹெல்ப்புக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. அடுத்த எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு. சரி இப்போ என்ன பண்ணோம்? இப்போ ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? ஃப்ளைட்டு 10:30. 10:30. சரி டைம் இருக்கு. சுந்தர், நீ உன் ஒய்ஃப் உங்க வீட்டில் போய் தயார் செய்யணும். வேணும்னா நானும் போதை வந்து ஹெல்ப் பண்றேன். ஓடுனா நாமளும் கூட போகலாம். பாவா வாழ்க்கை இப்போ ஒண்ணுமே ஓடாது. சரி ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி அப்ப நாங்க கிளம்புறோம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரமே கல்யாண பத்திரிக்கை அடிங்கோ. முருகன் அந்த தெய்வானை திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் பண்ற மாதிரி நீங்க இந்த தெய்வானத்திலே பழனியில கல்யாணம் பண்ணிட்டு உங்க பிரம்மச்சரிய விரதத்தை ஒரு முடிவு கொண்டு வாங்க. அதான் எங்களோட எல்லாரோட ஆசை. உங்க மாமா அத்தை எல்லாரோட ஆசையுமே அதுதான். அதை நிறைவேற்றிருக்க வேண்டியது உங்களோட கடமை. நம்மளுடைய அடுத்த மீட்டிங் அங்கதான் இருக்கணும். எல்லாருமே இங்க கூடி இருந்து சந்தோஷமா இருந்த மாதிரி பழனியில நம்ம எல்லாரும் கூடி இருந்து சந்தோஷமா இருக்கணும். மறக்காம செய்வேடணும். நிச்சயமாங்க. நிச்சயமான்னு சொல்லிட்டான், கல்யாணத்துக்கு ஒத்துட்டான். நான் வரேன்டா வரேன். 2 நாளும் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளாயிடுச்சு. மறுபடியும் எப்ப மீட் பண்ணுவோன்னு நான் சொன்ன மாதிரி பழனியில மீட்டிங் வரேன்டா. வரோம் நாங்க.
என்ன சார் பெட்டியோட ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா, பெரியகுளம் போறேன். இந்த மாமா வந்தார் அந்த ஊரா? ஆமாடா. சரி. செல்வம், ஒரு வாரம் நான் ஊருக்கு போறேன். சரி, நீ கொஞ்சம் ரூமை பாத்துக்க. என்ன? சரி, நான் பாத்துக்கிறேன். சின்ன வேண்டுகோள், கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே? என்னடா கேளு. ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் நீங்க இங்க இருக்க போறது இல்லை, கொஞ்சம் சாவியை கொடுத்துட்டு போங்க. எதுக்குடா? இல்லை, என் பொண்டாட்டி சென்னைக்கு வந்ததே இல்லை, நீங்க அனுமதிச்சிங்கன்னா அவளை ஒரு வாரம் தங்க வச்சுட்டு அப்புறம் அனுப்பிடுவேன். உன் பொண்டாட்டி ஏன் ரூம்லையா? அதெல்லாம் முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வச்சக்கூடாது, அவ இங்க வரணும்னு ஆசைப்படுறா, அதனாலதான். அதுக்கு வேலையிடம் பாடுறா, நான் தான் கிடைச்சேனா? சரி சார், கோச்சிக்காதீங்க. நான் வேணா அவளை வர வேணான்னு சொல்லிடுறேன். முதல்ல அதை செய் போ. செல்வம், என்ன சார்? என்ஜாய். நண்பர்களின் சங்கமம் நடந்து முடிந்தது. கால இயந்திரத்தில் ஏறி பின்னோக்கி செல்லும் வசதி இருந்தால் நாமும் இவர்களைப் போது அவ்வப்போது நம்முடைய இறந்த காலத்திற்கு போய் அந்த வாழ்க்கையை ஒரு சில மணி நேரம் ஆனாலும் மறுபடியும் வாழ்ந்து பார்க்கலாம். ஆனால் இப்போது நமக்கு அந்த வசதி இல்லை. நம்முடைய மனமே இப்போது நமக்கு காலத்தை கடக்கும் இயந்திரம். மனக்குதிரையில் ஏறினால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றிலும் பயணம் செய்ய முடியும். அந்த மனமெறும் தோணியில் ஏறி நினைவுகளை துடுப்புகளாக ஏந்தி நீங்களும் உங்கள் விருப்பப்படி பயணம் செல்ல எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.